ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ध्ना. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகான் பக்தாங்கிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீடாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஷஜிநிகளிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. ஸ்ரீவைகுண்டம், பரமபதம், அயோத்தியா, நலமந்தமில்லதோர் நாடு, இப்படி பலவாறாக பேறு பெற்றிருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலத்திலிருந்து அப்பாற்பட்டதாக விளங்கி நிற்கக்கூடிய, அங்கே புகுவது என்பது மன்னவர் விதியே. மண்ணில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான விஷயமாக ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்கக்கூடிய பரமபதம். அந்த பரமபதத்திலே நித்தியர்களோடும் முக்தர்களோடும் பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணன் மிக உயரியதாக இருக்கக்கூடிய இன்பங்களை தான் அனுபவித்து வந்து நிற்கிறான். சூட்டு நன் மாலைகள் துயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே என்று காண்பிக்கிறார். மிக அழகியதாக இருக்கக்கூடிய மாலைகளை கையிலே ஏந்துபவர்களாக, தீர்த்த குடங்களை கையிலே ஏந்தி கொண்டிருப்பவர்களாக, பகவானுக்கு தாங்கள் பெற்ற பேரான அடிமைகளை நாள்தோறும் செய்பவர்களாக நிற்கக்கூடிய நித்தியசூரிகள். பகவானும் இவர்கள் செய்கிற அடிமைகளை தான் ஏற்று அதை கொண்டாடி மகிழ்கிறான். அந்த பரமபதத்திலே நித்தியர்கள் முக்தர்களோட பரமாத்மா லக்ஷ்மி பூமி நீளா நாயகனாக கொண்டு மிக அழகாக அங்கே ஆட்சி பண்ணுகிறான். அந்த பரமபதத்திலிருந்து அப்பப்போ நம்மை காப்பதற்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் கருணையோடு சில பெரியோர்களை இங்கே அனுப்பி வைக்கிறான் பகவான். அவன் பரமபதத்தில் இருந்தாலும் கூட அது கூத்து கேட்கும் இடமாக இருக்கும், பாட்டு கேட்கும் இடமாக இருக்கும், கூத்தாடும் இடமாக இருக்கக்கூடிய பரமபதத்திலே கூட பகவானுக்கு ஆனந்தம் பெருசாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறார் ஆச்சாரியர்கள் எல்லாம். ஆனந்தமே உண்டான ஒரு நாடு
நாம் எல்லாம் போய் அடைந்து ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய நாடு. மோட்சத்திலே ஆசை இருக்கக்கூடிய முமுட்சுக்கள் எப்பொழுது அந்த பரமபதம் பரமபதம்னு ஏங்கி இருக்கக்கூடிய நாடு. துன்பம் என்கிற வாசனையே இல்லாத ஒரு நாடு. அந்த பரமபதத்தில் போய் பகவான் துக்கத்தோடு இருக்கான் அப்படின்னா ஏற்கும்படியாக இருக்குமா? எங்கே துக்கம் இல்லையோ அங்கே பகவான் துக்கப்படுகிறான் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும்? இதை ஆச்சாரியர்கள் மிக அழகாக விவரித்தார்கள். பராசரப்பட்டனிடத்திலே கேட்கிறார், பகவான் பரமபதத்தில் இருக்கிறச்சேயும் கவலையோடு இருந்தான் அப்படின்னு எப்படி ஏற்க முடியும்? பெருமாளுக்கு நம்ம ஊரில் இருக்கிற பெரிய மனுஷரை போல 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் சௌகரியமாக இருக்கான், நல்ல வசதி வாய்ப்போட, நல்ல உத்தியோகத்தோட, சௌகரியமாக இருக்கக்கூடிய அமைப்போடே கூடியிருக்கிறான் 2 பிள்ளைகள். 3ஆவதாக இருக்கக்கூடிய பிள்ளை மட்டும் ஏதோ ஒரு ஊரிலே எங்கேயாவது பணம் கிடைக்குமா வாழ்க்கைக்குன்னு தத்தளித்து கொண்டிருக்கிறான். 2 பிள்ளைகளையும் தகப்பனார் நல்லா பார்த்துட்டாருன்னு இல்லை, 3 பேரையும் சேர்த்து நல்லா பார்த்துட்டார். நான் 2 பிள்ளைகள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான். இப்போ 2 பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரை பார்த்துக்கிறான். காலம் மாறி போச்சு, அதனால் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருவோன்னு பண்ணுறது இல்லை. பித்ருதேவோ பவ சாஸ்திரம் சொன்னதை கேட்டு இருக்கான் அழகா. தந்தைக்கு செய்கிற அடிமை தனக்கு கிடைத்த பாக்கியம்னு அவரை பாதுகாக்கிறான். ரொம்ப சௌக்கியமாக வச்சுட்டு இருக்கான், அவருக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். ஆனால் அந்த தந்தையினுடைய மனசு இந்த 2 பிள்ளைகள் பக்கத்துலேயும் இருக்கான்னா இல்லை. அவர் மனசு எங்கே இருக்குது? 3ஆவது பிள்ளை இடத்துல மனசு இருக்குது. ரொம்ப சுகமாக ஏசியில் எல்லாத்தையும் அனுபவித்து சாப்பிட்றச்சே கூட அவருக்கு இந்த 3ஆவது பிள்ளை என்ன சாப்பிட்றானோ, எங்கே இருக்கானோ, என்ன சிரமப்படுகிறானோ அப்படின்னு இவருடைய மனசு அங்கே இருக்கிறா போலே. பகவான் பரமபதத்திலே தனக்கு இருக்கக்கூடிய 2 குழந்தைகளில் முக்தர்கள் நித்தியர்கள்ங்கிறவர்கள் சதா சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாடிக்கொண்டு எம்பெருமானுக்கு அற்புதமான கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுதும் பகவானுடைய திருவுள்ளம் எங்கே இருக்குன்னா, தேசாந்தர கதனான புத்திரன் பகலிலே பிதிருஹிருதயம் கிடக்குமா போலே சம்சாரி சேதனர் பக்கலிலே திருவுள்ளம் குடிபோந்து. நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். பரமபதநாதன் யாரை நினைக்கிறாருன்னா நம்ம தான் நினைக்கிறார். ஐயோ, இவாளெல்லாம் படைச்சி அழகாக உலகத்தில் இருக்க வச்சு இவாளுக்கு வேண்டிய அற்புதமான உடலை கொடுத்து, புத்தியை கொடுத்து, மனசை கொடுத்து, சாஸ்திரங்களை கொடுத்து, ரிஷிகளை கொடுத்து, ஆழ்வார்களை அவதரிக்க செய்து அற்புதமான அர்த்த விசேஷங்களை கொடுத்து, இத்தனை கொடுத்தும் இவர்கள் இன்னும் திருந்தாத எங்கேயோ போயிட்டு இருக்காளே. ஆகையால எம்பெருமான் திருவள்ளம் இப்படி வருத்தமாக இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் எப்பொழுதுமே. இது ஏற்கும்படியாக இருக்குமான்னா இது கண்டிப்பாக ஏற்கக்கூடிய விஷயம். பகவான் அங்கே இருந்து கொண்டு வருத்தப்படலேன்னு சொன்னாதான் அவன் ஹிருதயமற்றவன், ஹிருதயத்திலே இரக்கமற்றவன் என்று சொல்ல வேண்டும். ராமராஜ்யத்திலே பெருமாள் தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதான ஒரு துக்கம் அப்படின்னு சொன்னான். பிருஷம்பவதி துக்கிதா, அவர்களை காட்டிலும் பன்மடங்கு இவருக்கு தான் துக்கம் அதிகம். இந்த துக்க வீட்டில் அழறவாலாம் அழுது ஓஞ்சிருப்பான். ஒருத்தர் மட்டுமே இன்னும் விக்கி விக்கி எழுதுன்றிருப்பாரான். யாரான்னு பார்த்தா அந்த ராமபிரான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜையும் தன் குடும்பத்தில் ஒருவராக பாவிக்கிறவன் பகவான். அவர்களுக்கு ஏற்படுகிற துக்கம் தன்னுடையதாக நினைப்பவன் பகவான். ஆகையால்தான் பரமபதத்திலே இருந்தும் கூட அப்பொழுது அங்கேந்து எம்பெருமான் பற்பல அவதாரங்களை மேற்கொள்கிறான். ராமனா பிறக்கிறான், கிருஷ்ணனா அவதரிக்கிறான், வாமனனா பிறக்கிறான். தான் மட்டும் பிறந்தால் போராது என்பதற்காக மானை காட்டி மானை பிடிப்பாரை போலே, யானையை காட்டி யானையை பிடிப்பாரை போலே, இந்த குமுக்கி யானைன்னு ஒன்று வச்சுருப்பான், நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கும். அதை வச்சுட்டு காட்டு யானைகளை பிடிக்க ஆரம்பிப்பான். அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பான் அழகா. எப்படி அதை போய் வசப்படுத்தணும், எப்படி அதை பிடிச்சிட்டு வரணும், எப்படி அதை பழக்கணும். இதை போல் பகவான் நான் சொன்னால் இவா திருந்த மாட்டேங்கிறா,
இவர்களில் ஒருவர்களை கொண்டே நாம் இவர்களை திருத்தலாமே. அப்பயாவது சொன்ன பேச்சை கேட்பாளோ? நம்ம பேரில் பெருமாளுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. சொன்ன பேச்சை கேட்டுருவோம் அப்பயாவது. நான் சொல்கிறச்சே தான் நீ தெய்வம் பகவானே, நீ தனித்துன்னு சொல்லிடுவா. ஆழ்வார்கள் அவதரிக்கும்படியாக செய்யறச்சே இவர்கள் திருந்துவார்கள் என்று எம்பெருமான் ஆசைப்பட்டு நமக்கு ஆழ்வார்களை இங்கே அனுப்பி நிலவுலகிலே நாம் அறிந்த தமிழ் மொழியிலே பாசுரங்களை பாட வைக்கிறார். சம்ஸ்கிருதத்தில்னா ஒரே கும்பிடு, ஐயோ ஒன்றும் தெரியாது சுவாமி. யாராவது ஒத்த ரெண்டு பேர் ஆசைப்பட்டா கூட போச்சு, தமிழ் என் உயிர் மேலாக இருக்கிறச்சே ஏன் இன்னொரு மொழி போச்சு படிக்கிறது போயிடும். எங்கேயாவது தப்பி தவறி ஒன்று ரெண்டு மொழி இவன் தெரிந்திருந்தால் என்ன ஆகும்னார், நல்லது தானே. அங்கே இப்போ சம்ஸ்கிருதம் கடினமானதாக இருக்கக்கூடியதான்னா இல்லை, எளிமையானதே தான். ஒரு காலத்தில் பாரத தேசத்தில் 95% சம்ஸ்கிருத மொழி தான் பேச்சு வழக்காக இருந்தது என்று காண்பிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப சர்வ சுலபமாக பேசக்கூடிய உரையாடக்கூடிய பாஷை. இதை இன்றைய காலகட்டத்தில் கூட எல்லாராலும் சுலபமாக பேச முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான முயற்சிகளை பல அமைப்புகள் எடுத்துட்டு இருக்கா. பாரத தேசம் முழுக்க அதை பண்ண வச்சுட்டு இருக்கா. சிபிரம் அப்படின்னா ஒரு கேம்ப் அப்படி நடத்தி நாமும் அப்படி பேச வைக்கலாம். இப்போ சம்ஸ்கிருதம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பகவான் நாம் அறிந்த தமிழ் மொழியிலே, அமிர்தமாக தித்திக்கக்கூடிய தமிழ் மொழியிலே, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கலந்து கட்டியான அர்த்தங்களை எடுத்து அழகாக வடிகட்டி சார தமமான அர்த்தங்களை மட்டும் நமக்கு இந்த திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக அருளினான். அதுக்கு தான் என்ன பேர்? அருளிச் செயல்கள்னு பேர். திராவிட வேதசாகரம் என்று கொண்டாடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திராவிட வேதசாகரம். அப்படி திராவிட வேதமாக ஆழ்வார்களின் அற்புதமான அருளிச் செயல்கள், வேதாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான மொழியிலே ஆழ்வார்கள் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திக்கக்கூடிய தமிழிலே அருளிச் செய்கிறார்கள். ரொம்ப எளிமையான வார்த்தைகளிலே அருளிச் செய்ய, அதிலே ஆழ்வார்களில் மற்ற எல்லாரை காட்டிலும் தலை சிறந்தவளான ஆண்டாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். 5 குடின்னா ஆழ்வார்களுக்கு 5ம் குடின்னு பேர். பகவானுக்கு என் வருகிறதோ என்று வயிறு பிடிப்பார்கள். நாமும் கூட அப்பப்போ 5ம் குடி தான். என்ன நாளைக்கு என்ன வருதோ, ஐயோ என்ன ஆக போகிறதோ உலகம், நாளைக்கு எவ்வளோ ரேட் ஏற போகிறதோ, 5ம் குடி. ஆனால் வேண்டாத இடத்துல பயம். நாம் ஆழ்வார்களுக்கு எப்படின்னார், வேண்டிய இடத்துல யாரிடத்திலே பயப்படணுமோ அங்கே எம்பெருமான் இடத்துல ஆழ்வார்கள் பயப்படுற. என்ன சுவாமி நாமன்னா பெருமாள்கிட்ட பயங்கட்டு இருப்போம், பெருமாள் இருக்கா பார், நம்ம பார்த்துக்கிறாரு பார், நமக்கு என்ன அப்படின்னு இருப்போமே. ஆழ்வார்கள் அப்படி இருக்கிறது இல்லையான்னா, ஆழ்வார்களுடைய திருவள்ளம் பகவான் இந்த நிலவுலகிலே தோன்றுகிற பொழுது, ஐயோ உனக்கு என் வருகிறதோ, கண்ணெச்சில் படுமோ, உனக்கு ஆபத்துக்கள் உண்டாகுமே, உன்னை யார் காப்பாற்றக்கூடியவா இருப்பா என்று பரிபவர்கள் ஆழ்வார்கள். அஸ்தானே பயசங்கே என்று பெயர். வேண்டாத இடத்துல ஒரு பயம் உண்டாகிறது ஆழ்வார்களுக்கு. ஏன்? சங்கச்சக்கர கதாபாணி, உலகத்தையே ரட்சிக்கிறவன். இந்த நினைவு மாறி ஆழ்வார்களுக்கு எம்பெருமானிடத்திலே ஒரு பாசம், காதல், அன்பு மேலோங்கி நிற்கிறது. இந்த ஆறாத காதலாலே பகவானை பார்க்கிற பொழுது, அவன் என்னை காக்க கடவன்னு சொல்லல, என் பொறுப்பு அவனை பாதுகாக்கணுமே, பகவானை நான் பார்த்துக்கணுமே அப்படின்னு ஆழ்வார்களுடைய திருவுள்ளம். ஆகையால தான் அவர்களுக்கு என்ன பேர்? 5 குடி அப்படின்னு பேர். ஆகையால தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அருளி செய்தார். இப்போ அந்த 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், ஒரு சந்ததின்னு சொன்னால் ஒரே வம்சம். இந்த 5 குடியாக இருக்கக்கூடிய 10 ஆழ்வார்களுக்கும் சேர்த்து ஒரு பெண் பிள்ளை. யாருன்னா ஆண்டாள் ஒருத்தி தான். ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய். ஆழ்வார்களின் செயல்களை விஞ்சி நிற்கக்கூடிய, அதை காட்டிலும் பன்மடங்கு ஏற்றம் பெற்றவளான ஆண்டாள். அடிக்கடி பழமொழி சொல்லுவோம், தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிறா போலே ஆழ்வார்கள் கொஞ்சம் 8 அடியாக இருந்தால் அவர்கள் பாய்ச்சல்
ஆண்டாளின் பாய்ச்சல் எப்படி இருக்குன்னா 16 அடியாக இருக்கு. பக்தி ஆழ்வார்களுக்கு கொஞ்சமாக இருந்ததுன்னா ஆண்டாளுக்கு அபரிமிதமான பக்தியாக இருக்கு. ஆழ்வார்கள் பல ஆயிரம் பாசுரங்களை கொண்டு சொல்ல வேண்டிய அர்த்தங்களை ஆண்டாள் எளிமையாக 30 பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதுதான் ஆண்டாளின் தன்னேற்றம் என்று இப்படி பலவாறாக நம்முடைய பெரியோர்கள் கொண்டாடி காண்பிக்கிறார்கள். திருப்பாவைன்னு சொன்னால் அதற்குள்ளே இருப்பதெல்லாம் முத்தும் மாணிக்கமும் வைடூரியமும் இப்படி உயர்ந்திருக்கிற விஷயங்களை உள்ளடக்கி கொடுக்குறார். பார்க்கறதுக்கு என்னமோ 30 பாசுரமாக இருக்குது, எளிமையாக இருக்குது, சாதாரணமாக தமிழில் இருக்கிறா போல இருக்குது. ஆனால் உள்ளே ஆழ்ந்து அதனுடைய பொருள் பார்க்கிற பொழுது ஆண்டாளின் பாவனா பிரகர்ஷமாகிற நினைவின் முதிர்ச்சியை, அந்த பக்தியின் தன்மையை பார்க்கறச்சே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போம்படியாக நிற்கிறது நமக்கு. இப்போ அந்த ஆண்டாள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையை தான் இப்படி நாள்தோறும் ஒரு வாக்யஜமாக நாம் அனுபவிக்கிறோம். இது ஒரு யஜ்ஞத்திலே ஹோமத்திலே கலந்து கொண்டால் எப்படியோ அப்படி நம்மை நாம் பரிசுத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம், நம்மை பகவானோட சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம், நம்மை அஜ்ஞானத்தெல்லாம் இருளெல்லாம் அழித்து பகவானுக்கு நம்மை உரித்தானதாக ஆக்கவல்லதான ஒரு யஜ்ஞம். அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையிலே நாம் இப்பொழுது அனுபவித்து வருவது 3வது பாசுரம். இன்றைக்கி 5வது பாசுரம் வந்தாச்சு. நாளில் மார்கழி 5, ஆனாலும் கொஞ்சம் நாம் பின்னாடி இருக்கோம். 3வது பாசுரத்திலே ஆண்டாள் வாமனாவதாரத்தை கொண்டாடினாள்னு பார்த்தோம். வாமனனாக திருவவதாரம் பண்ணி பகவான் திருவிக்கிரமனாக வளர்ந்திருக்கக்கூடிய படியை கண்டு ஆண்டாள் ஓங்கி என்று முதல்ல தொடங்கி உலகளந்த உத்தமன், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லார் தலையிலேயும் வாசி பாராதே, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் குணத்திலே சிறந்தவன், இவன் அப்படி அல்லாதவன், இவன் எனக்கு வேண்டியவன், இவன் வேண்டாதவன் என்று யாரிடத்திலேயும் ஏற்றத்தாழ்வு பாராதே எல்லார் திறத்திலேயும் தன்னுடைய திருவடியை பதித்தான் பகவான். அதான் உலகளந்த உத்தமன் என்று கொண்டாடுகிறார்கள். உத்தமன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஏற்றத்தை கொண்டாடி தனக்கு வரக்கூடிய இழுக்காக இருந்தாலும் பரவாயில்லை. மதமனக்காட்டிலும் மத்தியமனக்காட்டிலும் உத்தமன் சிறந்தவன். ஏன்னா தன்னை அழித்தாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்க வேணும் என்கிற நோக்கோடு இருக்கக்கூடிய பகவான். ஆகையாலே உத்தமன். நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லிக்கிறோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜ தாசர்கள் என்று ஆச்சாரியனிடத்திலே சென்று தீர் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒத்துண்ண நின்று அந்த சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு நிற்கிறோம். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு. என்னையும் அப்படின்னா தோ இந்த சரீரம் இருக்கே, என்னுடைய சரீரத்திலையும் இங்கே சக்கரப்பொறி, அதற்கு மேலே என் உடமையையும், எந்த பாத்திரத்தில் பயன்படுத்துறச்சேயும் அங்கே சக்கரை பொறி இருக்கும். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் நீங்கள் வந்து பார்த்தேன்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்கள் வட்டில்கள்லையும் சங்க சக்கரம் பொறிச்சிருக்கும். திருவன்காப்பு சங்க சக்கரம் பூர்த்தியாக இருக்கும். அந்த பாத்திரங்களுக்கும் சமாஷனம் பிறகு தான் உள்ள. அப்படின்னா அந்த சங்க சக்கர பொறி இருக்கணும். அதற்கும் ரொம்ப ஆச்சரியமாக அங்கே வேணுகோபாலன் கிருஷ்ணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி இருக்குது. அந்த பெருமாள் திருவடிகளில் அந்த பசு அவருடைய திருவடி அப்படி தன்னுடைய நாக்கை வச்சு அப்படி அந்த ஸ்பர்ஷம் பண்ணின்னு இருக்கும். அந்த பசுக்கு பார்த்தா 2 பக்கத்துலேயும் சங்கச்சக்கரம் ஒத்தி இருக்கும். அழகா பசுக்குள்பட சங்கச்சக்கர தாரணம் இருக்கழ. இப்போ அது எதை காண்பிக்கிறது என்றால், என்னை எம்பெருமானிடத்திலே நான் ஒப்புவித்தேன், என்னுடைய பாரங்களை நானே தூக்கிட்டு போகாமல் எம்பெருமானிடத்திலே வைத்தேன். அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய பாரங்களை சுமந்து கொண்டு போவார்கள். மூட்டை மூட்டையாக சுமந்துட்டு போகிறோம். அங்கங்கே சுமை தாங்கின்னு ஒன்று வச்சுருப்பான். அதில் கொண்டு போய் அந்த பாரத்தை இறக்கிட்டு அப்பாடா அப்படின்னு இருப்பான். எந்த இடத்துலையாவது அந்த பாரம் இறக்குற இடம் வந்ததுன்னா ஒரே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நம்ம சுமையெல்லாம் அங்கே இறக்கி வச்சுட்டோமே, அப்புறம் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகலாம். ஒருத்தர் ட்ரெயினில் போகிறார், அழகாக பெரிய மூட்டையை தூக்கின்னு போகிறார். ஏறி உள்ளே உட்கார்றார் ட்ரெயினில். ட்ரெயின் கிளம்பியாச்சு. அந்த மூட்டையை இன்னும் தன் தலையிலேயே வச்சுட்டு இருக்காரு. இன்னும் 5 மணி நேரம் போகணும். இன்னும் மூட்டையை தலையிலே வச்சுட்டு இருக்கேன்னா, இல்லை நான் எப்போ ஆரம்பித்தேனோ கடைசி வரைக்கும் இறக்க மாட்டேன், என் பொறுப்பை என் தலையிலேயே வச்சுப்பேன். அதுக்கு ட்ரெயின் என்ன பண்ணும், பாவம் வச்சுக்கோ, நீயே அப்படியே வச்சுடுவோம்.
ஆனால் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படின்னா, ட்ரெயின் ஏறிட்டோமா, என்னையும் ட்ரெயினில் ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய மூட்டையும் ட்ரெயினில் வச்சுட்டேன். யாருன்னார்? எம்பெருமான் தான் ட்ரெயின். உத்தமன். அவன் திருவடிகளில் இவனை முழுவதுமாக ஒப்புவிக்கிறான். அதுதான் சமாஸ்ரயனம்னு பேர். ஆச்சாரியன் திருவடிகளில் போய் சமாஸ்ரயம் செய்து கொள்வதின் பயன் என்ன? எம்பெருமானே, இவ்வளவு நாள் நான் எனக்கு உரியவன் தெரிந்தேன், இல்லை இல்லை, இனி நான் உனக்கு உரியவன், உன் வசப்பட்டவன், இதை உணர்ந்தேன்னு சொல்லி என் பாரங்கள் எல்லாம் இனி உன்னை சார்ந்தது, உன் பொறுப்பு அப்படின்னு அவர் திருவடிகளில் கொண்டு போய் அந்த பாரத்தை ஒப்புவிக்கிறோம். யார் மூலமா? ஆச்சாரியன் மூலமாக பண்ணுகிறோம். அதை அப்படி பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, பண்ண பிறகு என்ன சுவாமி, எல்லார போல தான் இவளும் இருக்கா, இவன் என்ன பண்ணுறா தனியா, ஏதோ திருமண் காப்பு சீசன் நட்டுன்னு இருக்கா, அவரும் கடைக்கு போகிறார், இவரும் கடைக்கு போகிறார், அவரும் சாப்பிட்றார், இவரும் சாப்பிட்றார், அவரும் தூங்குறார், இவரும் தூங்குறார். என்ன சுவாமி வித்தியாசம் இருக்குது? அவரும் கோயிலுக்கு போகலாம், மற்றவர்களும் இவர்களும் போகிறா, என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தான் அங்கே முக்கியம். ஞானத்தாலே உயர்ந்து இருக்கிறோம். என்ன சம்பந்தம் ஆச்சா? ஆச்சாரிய சம்பந்தம். இப்போ நானும் எம்பெருமானும் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சம்பந்தம் எனக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது, அதனுடைய முதிர்ச்சி நிலை என்ன, இதெல்லாம் கேட்கிறோம். ஒரு காலக்ஷேபம் கேட்கறதுக்கு ஒரு அனுமதி சீட்டது முமுட்சுப்படி. இப்போ எப்படி திருப்பாவை சொல்கிறோமோ மாதிரி பல ஆழ்ந்த அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் உபதேசித்திருக்க, அதற்கெல்லாம் ரகசிய கிரந்தங்கள்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் திருவடிகளை அமர்ந்து அந்த அர்த்தங்கள் எல்லாம் கேட்கறச்சே, ஓ, எனக்கும் பகவானுக்கும் இவ்வளவு தொடர்பா, என்ன பொறுப்பா இப்படி பார்த்துக்கிறாரா எம்பெருமான், இந்த நினைவின் முதிர்ச்சி ஏற்படுகிறச்சே இப்போ நமக்கு என்ன தோணுகிறதா, அப்பா ரொம்ப பொறுப்பானவர்கிட்ட என்ன ஒப்படைச்சிருக்கேன்ப்பா, கவலை இல்லை, என் ஆச்சாரியன் மூலமாக அங்கே பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பகவான் நடந்து காண்பிக்கிற ரொம்ப அழகாக வாமனாவதாரத்தில் எப்படி பண்ணி காமிக்கிறார்னா, பார், என்னை பற்றி இருக்கிறான் இந்திரன், அவனை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன பண்ணுவீர்னார்? சின்ன காலை காட்டி பெரிய காலை கொண்டு அளந்தேன். காட்டுறது சின்ன கால், ஆனால் எப்படி அளந்தேன்னார்? பெரிய திருவிக்கிரமாவதாரம் வச்சுன்னு அளந்தேன். அதே மாதிரி மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இவனை பிடிச்சுட்டான், அவன் திருவடியை கெட்டியாக பிடிச்சுட்டான். கிருஷ்ணா நீதான். துரியோதனன் அவன் ஒரு குழப்பினான். அதாவது எம்பெருமான் துரியோதனா, யுத்தம்னா நான் வந்தால் கஷ்டம், ஆயுதம் எடுக்க மாட்டேன், சாதாரண நாடு பார், என் சேனை எத்தனை இருக்குன்னா துரியோதனன் கணக்கு போட்டான். இத்தனை சேனை இருக்கு, இவன் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ண போறான், வேண்டாம். ஆனால் அர்ஜுனன் தர்மபுத்திரர் கேட்டா, கிருஷ்ணா நீ மட்டும்தான் வரணும், எங்களுக்கு நீ ஒத்தம் போறோம், எங்களுக்கு ஒரு சேனையும் வேண்டாம். என்ன பண்ணினான்னா, பஞ்ச பாண்டவர்களுக்காக எதையும் பண்ணினான். பகலை இரவாக்கியும் பொய் சொல்லியும் உண்மை சொல்லியும் அவன் பண்ணதெல்லாம் பார்த்தா மகாபாரதத்தில் அத்தியாச்சரியம். ஏண்டா இத்த பண்ண அப்படின்னார். என்னை சரணடைந்தவர்களுக்காக நான் எதுவும் செய்வேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலேயும் தோன்றுகிறேன்னு சொன்ன பகவான் இதை மெய்ப்பிக்கிறான். என் திருவடிகளை பற்றுகிற பொழுது நான் தான் பொறுப்புன்னு என்கிட்ட பொறுப்பை கொடுத்த பிறகு தொமேவ சரணம் கதா என்று அந்த பொறுப்பிலே நான் சுமக்கிறேன் எம்பெருமான் சொல்கிறான். அழகா ஒருத்தனுக்கு கை கால் வேலை செய்யலை, ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியலன்னா நல்லா வேலை செய்கிறவன்கிட்ட இவனுடைய பொறுப்பை முழுவதும் கொடுக்கறச்சே அவன் இவனை நன்னா பார்த்துக்கிறான். அதை போல ராமானுஜ தாசிகளாகிற நாம் என்ன பண்ணுறோன்னா, ராமானுஜர் காட்டிய வழியிலே சரணாகதி செய்து நம்மை வாழ்வித்து கொண்டு போகிறோம். இந்த உலகத்தில் நாம் சாப்பிட்ற சாப்பாடுன்னு இல்லை, அது பேர் பிரசாதம்னு மாறுறது. கோயிலுக்கு போகிறது எண்ணிச்சைக்காக போகிறதுன்னு இல்லை, எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காக போகிறதுன்னு மாறுகிறது. அந்த மாற்றம் இருக்கு, அது மனதளவிலேயும் பகவானுக்கு உகந்த மாற்றமாக மாறுகிறது. இந்த பிடிப்பை உண்டாக்குறது. இந்த உத்தமன் இந்த வார்த்தையை இன்னும் பலவாறாக கொண்டாடுகிறார். இப்படி மாற்றிட்டே இருந்தால் அடுத்தது போக முடியாது. உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நம்முடைய பிரீத்திக்கு அன்புக்கு போக்கு வீடாக இட்டுக்கொண்டு நாம் பாடி நின்னால் நாங்களும் நம்பாவைக்கு பகவானுடைய திருநாமத்தை சொல்லாத தரிக்க முடியாதவர்கள். பகவத் பக்தர்கள்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? எப்பயாவது பெருமாளை நினைப்பது இல்லை, எப்பவும் எம்பெருமானை நினைப்பவர்களாக இருக்கணும்.
சதா அவன் திருநாமத்தை சொல்லி கொண்டிருப்பவர்களாக இருக்கணும், அவனையே ஸ்மரித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கணும். அதுதான் பகவத் பக்தர்களினுடைய அடையாளமாக நிற்கிறது. நம் பாவைக்கு, நம்முடைய நோன்புக்கு சாற்றி நீராடினால், இந்த நோன்புங்கிற ஒரு பொய்யான ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் குளித்தெழுந்தால், ஏன்னார் விரக தாபம் எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடியதாலே இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாபம் ஆறும்படியாக நன்றாக குடைந்து நீராடி நின்றால், இது மேலெழுந்த வாரியார் உள்ள அர்த்தம் பார்த்தா என்ன அர்த்தம்னார், நோன்புங்கிறது ஊராருக்காக பண்ணுறது, ஆனால் எங்களுக்கு என்னன்னார் கிருஷ்ணனோட கலந்து பரிமாறிகை, கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களிலே பூர்த்தியாக மூழ்கி இருத்தல், அதுதான் நீராடினால். நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், அந்த நீராடினால் என்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத விளக்குகிறார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் என்று அதனால் விளையக்கூடிய நன்மைகளை அற்புதமாக அடுக்கி காண்பிக்கிறார். இப்போ இந்த இடத்துல சாற்றி நீராடினால்ங்கிறத ஆச்சாரியர் பெரியபாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். பேர்பாடி உத்தமன் பேர்பாடி சாற்றி நீராடினால் அப்படிங்கிற இடத்துல எடுத்து காண்பிக்கிறார் அழகா. எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் அனுபவிக்கிற பொழுது எப்படி அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறத அங்கே தெரிவிக்கிறது. நீராடினால் சாற்றி நீராடினால், பேர்பாடி சாற்றி நீராடினால், பகவானுடைய திருநாமத்தை இவன் சொல்லுகிற பொழுது எப்படி இருக்க வேணும் அப்படின்னா, அது ஞானபூர்வகமாக இருக்க வேணும், பக்தி பூர்வகமாக அது அமையப்பெற வேணும் அப்படிங்கிறத ஒரு அழகான அர்த்தத்தை எடுத்து காண்பிக்கிறார் இந்த இடத்துல. அப்படின்னா நாம் பல விஷயங்கள் பண்ணுறோம் இந்த உலகத்தில், அதற்கெல்லாம் என்ன பெயர், ஒரு செயல்கள்னு பேர். பகவான் அதை கர்மாக்கள்னு சொல்லுகிறார். இந்த செயல்கள் நமக்கு விருப்பப்பட்ட செயல்களாக இருக்கும், இல்லை விருப்பம் இல்லாத செயல்களாக இருக்கும். சாஸ்திரம் சொன்ன செயல்களாக இருக்கும், சாஸ்திரம் சொல்லாத செயல்களாக இருக்கும். ஆனால் எந்த செயல் பயனுள்ளதாக மாறும்னா, சாஸ்திரம் எதெல்லாம் செய்யணும்னு நமக்கு விதிச்சிருக்கோ அந்த செயல்கள் பயனுள்ளதாக மாறும். உதாரணத்துக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, விடியற் காத்தால் எழுந்துக்கோ, இப்படி குழி, பிறகு இப்படி உணவு, இப்படி இந்த திக்கில் பார்த்து கிழக்கு திக்கில் பார்த்து அமர்ந்து கொண்டு உணவு உண், இந்த நெற்றியிலே நீ இட்டுக்கொள்ள வேண்டியது எப்படி சொல்லிக்கொண்டு நீ இட வேண்டும், இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. பிராமணனாக இருந்தால் சந்தியாவந்தனம் பண்ணு, இப்படி பல விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறச்சு. இவனது சாஸ்திரம் சொல்லியிருக்கேங்கிறதுக்காக பண்ணுறதும் சரி, தவறில்லை, அதுவும் நல்ல விஷயம்தான், விடாமல் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் எது தெரியுமா சிறந்தது, சாஸ்திரம் ஏன் சொல்லி இருக்கிறது என்கிற ஞானபூர்வகமாக செய்தல். ஒரு கர்மாக்களை இவன் செய்கிற பொழுது அதில் ஒரு பிடிப்பு உண்டாக வேண்டும். எப்படி பிடிப்பு உண்டாக முடியும் அப்படின்னா, இது கீதையில் பகவான் திருப்பி திருப்பி சொல்கிறான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு பிரித்து காண்பிக்கிறச்சு. நீ செய்கிற கர்மாவை எந்த நோக்கோடு செய்கிறாய் என்பது முக்கியம். அதில் பலனில் ஆசை இல்லாமல், நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல், ஆனால் செய்வது என் கடமை என்கிற நோக்கோடு செய்பவனாக இருக்க வேணும். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்று எம்பெருமானுடைய திருவாக்கு. நீ செய்கிற கர்மாவை செய்வதில் உனக்கு அதிகாரம், ஆனால் அதில் பலத்தில் உனக்கு உண்டான ஒரு பற்று என்பது கூடாததான விஷயம்னு காண்பித்தான். இப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, சேத்தனர்களாக இருக்கக்கூடிய நாம் அறிவுடையவர்கள்னு பேர். இந்த ஆத்மானா அறிவுடைய ஆத்மா. இப்போ பகவான் அனுபவிக்கிறச்சே இந்த அறிவை கொண்டு அவனை பற்றி தெரிந்து அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நாராயணா நாராயணா இந்த திருநாமம் சொல்கிறோம். இந்த திருநாமம் நீங்கள் அர்த்தமே தெரியாமல் சொன்னால் கூட உபயோகமாகும். இந்த திருநாமம் மற்றவர்களை பார்த்து கோபத்தில் சொல்கிறதா இருந்தாலும் கூட உபயோகமாகும். கேலியாக கிண்டலாக பேசினா கூட இந்த திருநாமம் அவனுக்கு நன்மையை தரும். சொல்லும் கிரமமொழிய சொன்னாலும் தன் ஸ்வரூபம் கடனில்லாது ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி வேணா இருக்கு, அழகாக சொல்கிறார் நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறச்சே. இந்த திருநாமம் எப்படி நன்மைகளை கொடுத்ததுன்னு பல நடந்திருக்கக்கூடிய சரித்திரங்களை சொல்லியிருக்கான். எத்தனையோ பேர் அதமனாக இருக்கக்கூடியவன் திருநாமத்தை, பகவானுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல உத்தமனாக மாறி அவன் பேர் பெற்ற விதங்களை காண்பிக்கிறான். ஆனால் இந்த திருநாமத்திலே இவனுக்கு எப்பொழுது பற்று வரும்னா, நாம் சொல்லக்கூடிய திருநாமத்தின் பெருமை என்ன, மகிமை என்ன என்று உணர்ந்து சொல்லுகிற பொழுது இவனுக்கு அது விடாத அதில் பற்று நிற்கும். இப்போ ஏன் பண்ணுறோங்கிறது புரிந்து நிற்கும்.
அதனால் ஏற்படுகிற உயர்ந்த நன்மைகள் என்ன என்று அறிந்து செய்கிற பொழுது அவனுக்கு அது பிரயோஜனகரமாக மாறும். அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை. பக்தி பூர்வகமாக எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி நாம் இந்த விரதத்திலே அவகாகித்தால், பகவத் குணங்களிலே நாம் அனுபவித்து மூழ்கி நின்றால் என்று அற்புதமாக அந்த இடத்துல அர்த்தம் காண்பிச்சார். சாற்றி நீராடினால் இப்படி பண்ணினா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ரொம்ப அழகான வார்த்தை இது. சுவாமி நீங்கள் சொல்கிறது சமாஷனம் பண்ணிக்கிறோம், இன்றைக்கி பெருமாள் நாமாவை சொல்கிறோம், வாஸ்தவம் மோட்சம் கிடைக்கும். சரி, அது மோட்சம் மரணம் ஆன பிறகு இப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். முதல்ல எல்லாருமே அதை தான் முதல் கேள்வி. உபன்யாசம் வந்தால் நிறைய செவிக்குணவு கிடைக்கும்னா, சுவாமி வயிற்றுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டுமே உண்டு, செவிக்குணவும் உண்டு, வயிற்றுக்குணவும் உண்டு. உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் இப்பவும் உண்டு, பின்னாடியும் உண்டு. இப்போ ரெண்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் என்னாச்சு, எல்லாம் ஃபாஸ்ட்டாக மாறி போச்சு. ட்ரெயின் பேர் ஃபாஸ்ட்டுங்கிறான், இப்போ அதுக்கு வேறு சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயின், இன்னும் அதுக்கு மேலே இன்னொரு ஃபாஸ்ட் வந்துடுது, சூப்பர் ஃபாஸ்டஸ்ட்டு போல் இருக்கிறது, வந்தே பாரத் வைக்கிறது. இப்போ இத்தனை வேகமாக போகிறச்சே ஃபுட்டுலேயும் அப்படி ஆகிடுது. முன்னாடிலாம் அமைதியாக உட்காந்துன்னு ஃபுட்டு சாப்பிட்டான், இப்போ ஃபுட்டு பேரே மாற்றினான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. இது என்ன ஃபாஸ்ட்டு ஃபுட்னா வேகமாக ஆகும். அதே மாதிரி என்னென்னா வேகமாக உங்களுக்கு வியாதியும் வாங்கி கொடுக்கும். சுவாமி கவலைப்பட வேண்டாம். ஒரு காலத்தில் அமர்ந்து சப்பலாம் போட்டுண்டு கீழே உட்காந்துண்டு தரையோடு அமர்ந்து சாப்பிட்ட பழக்கம் உண்டு. இன்றைக்கி அது மாறி போய் எதையோ பார்த்துட்டே சாப்பிட்றோம். சில இடங்களில் பார்க்குறச்சே நமக்கே ரொம்ப கண் கலங்கிடும். ஏன்னா அதில் அங்கே சீரியலில் கண் கலங்கின்னு இருப்பா, இவன் அழுதுண்டே சாப்பிடுவான் அந்த உணவை சாப்பிட்றச்சு. அப்படியே கண்ணை தாரதாரையாக தலம் வரும். ஆழ்வார் பாசுரத்தை சொல்கிறார், கண்ணநீர் கைகளால் இறைக்கும். பெருமாளை நினச்சி கண்ணநீர் கைகளாக இறைக்குமா? இவா யாரோ ஏதோ ஆறான்னு சீரியலில் கண். இந்த உணவு வேலை செய்யுமா? சத்தியமாக வேலை செய்யாது. உணவின் தன்மை இழந்து போகிறோம். உணவு எப்படி சாப்பிடணும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம்னு நினச்சி மனசு அதோட கோஆப்ரேட் பண்ணணும். மனசு அதில் ஒன்றி நீ உணவை நிதானமாக கடித்து மென்று நிதானமாக முழுங்கறச்சே தான் அந்த உணவு முழுமையாக உனக்கு உபயோகப்படும். சாப்பிட்ற விதமே தனியாக இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு. எங்கேயோ போகிறான், நிற்கிறான், நின்றுட்டே சாப்பிட்டுருக்கான். ஏன்னா உட்காரத்துக்கு இடம் இல்லை, டேபிள் நிற்கிறதுக்கு தான் போட்டிருக்கான். இன்னும் காலத்தில் என்ன ஆகும்னா நடந்துட்டே சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே நடந்துட்டே போவான் வேகமாக. எல்லாமே இவனுடைய உடலுக்கு கெடுதல். வேக வேகமாக ஆசைப்படுறோம். இன்றைக்கி பழமும் வேக வேகமாக வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் வேகமாக வரக்கூடியது நிலையானதாக இருக்கிறதா? இந்த கேள்வி இருக்குது. எத்தனை விஷயம் நிலையானதாக இருக்கக்கூடியது? இப்போ பலம் நமக்கு மோட்சம் எப்பயோ கிடைக்க போகிறது வாஸ்தவம். இங்கே இருக்கிறச்சே என்ன கிடைக்கும், என்ன சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதைத்தான் ஆண்டாள் இங்கே காண்பிக்கிறார். தேங்காதே புக்கிரு, அதாவது இங்கே எப்படி கிடைக்கும்னு சொல்கிற. சாப்பிட்டு நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. திருவஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மகாமந்திரம். அந்த ரகசியார்த்தங்களையும் இந்த பாசுரங்களில் காண்பிச்சிருக்கார். ஆனால் சமாசனம் இருக்கிற அதிகாரிகளுக்கு மட்டும் ஒரு காலக்ஷேபமாக சொல்லணும். நாராயணனே பார்க்கடல் வையத்து இன்ன பரமன். மூன்றாவதாக இங்கே காண்பிக்கிறச்சே ஓங்கி உலகளந்த உத்தமன். இது எதை குறிக்கிறதுன்னா திருமந்திரார்த்தத்தை குறிக்கிறதுன்னு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுறான். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானங்கள் அது. அது தனித்து காலக்ஷேபமாக கேட்கணும். இப்போ இங்கே வரச்சே எந்த இடத்திலே அஷ்டாட்சர சம்சித்தி பெற்றிருக்கக்கூடிய மகான்கள் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் வாழக்கூடிய பூமியிலே வியாதி துர்பிக்ஷங்கள் தஸ்கரம் என்கிற திருட்டுக்கள் ஏற்படாது. அந்த இடத்துல எங்கே இருக்கான்னார், கோபிகைகள் 5 லட்சம் பேர் இருக்கா. 5 லட்சம் பேரும் கிருஷ்ணனையே நனைந்து உருகுபவர்களாக இருக்கா. அப்போ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஏற்படும்னார், தீங்கின்றி நாடெல்லாம். தீங்கு இல்லாதபடி. தீங்குன்னா என்ன? நாட்டுக்கு என்ன தீங்கு? நாட்டுக்கு இருக்கக்கூடிய தீங்கு என்பது நிறைய இருக்கு. அப்படின்னா வெள்ளக்காடாக மாறுறது, இல்லை வறட்சிக்காடாக மாறுறது, இல்லை பஞ்சத்தில் அவஸ்தைப்படுறது, இல்லை நிறைய தீவிரவாதம் முதலான தொல்லைகளால் அவஸ்தைப்படுறது, இல்லை திருட்டு முதலானவைகளால் அவஸ்தைப்படுறது, இல்லை வியாதிகளால் அவஸ்தைப்படுறது.
இப்படியெல்லாம் பல தீங்குகள் உண்டு. நாமெல்லாம் இங்கே சௌகரியமாக இருந்துட்டு இருக்கோம், மழை தான் பொழிஞ்சுது நமக்கு. ஆனால் சில நாடுகளில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு மழை பொழியுது, கேட்டால் குண்டு மழைங்கிறான். எப்போ எந்த சமயத்தில் எந்த குண்டு மழை பொழியும்னு தெரியாது. இன்னும் சில நாடுகள் இருக்குது, பார்த்துட்டு இருக்கோம் உலகத்தில். நமக்கு எப்படி இருக்குன்னா பெருமாளுடைய அனுகிரகத்தாலே சுபிக்ஷமாக மழை பொழியும்படியே தான் சொல்கிறார். தீங்கின்றி, ஒரு தீங்கு இல்லாதபடி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இவர்கள் வாழுகிற ஊர் மட்டும் இல்லையா, இந்த ஊரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாட்டில் உள்ளார்கள் எல்லாருக்குமாக என்ன இருக்கும்னா மழை பெய்து, திங்கள் மும்மாறி பெய்து. இது எப்படி நாடுக்கே எப்படி ஏற்படும்படியா இருக்கும்னா, ஒரு மகான் அவ்வூரிலே இருந்தாராகில் அந்த மகானாலே அவர்களுக்கு ஏற்படுகிற நன்மை. ராமராஜ்யம்னு ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா சக்கரவர்த்தி திருமகனான ராமர் இந்த பாரத தேசத்தில் அயோத்தியாவை தலைநகரமாக கொண்டு ஆண்டா போலே வேற யாரும் அப்படி ஆளவில்லைன்னு காண்பிக்கிற ஆச்சாரியர்கள். பிரஜைகளை தன் குழந்தைகளை போல பகவான் பார்த்துண்டான். எல்லாரும் தனக்குண்டானவர்களாக. அதைத்தான் வால்மீகி ராமாயணம் கொண்டாடுறார். ராமோ ராஜ்யம் பிரசாசதி. ராமனானவர் ராஜ்யத்தை நடத்துகிறாளாம். அங்கே ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன சொல்கிறான்னா, ராமோ ராமோ இதி அபவன்கதாகா. எப்பொழுதும் ராமநாமம் ஒழிச்சுட்டே இருக்குமா அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா பகவான் அந்த ராமனாக இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு பிரஜையினுடைய கஷ்டத்தையும் உணர்ந்து செயல்பட்டான். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன நன்மை கொடுக்க வேணும், அவர்களுக்கு ஏற்படுகிற தீங்கை எப்படி போக்க வேணும், இதெல்லாம் பகவான் தன்னுடைய ராஜ்யத்திலே நடத்தி காண்பித்தான். அவனுக்கு ராஜ்யா பட்டாபிஷேகம் ஆச்சு. ஆனால் அந்த கைகேயி வரம் பெற்றபடியாலே பகவான் காட்டுக்கு போயிட்டான். பரதாழ்வான் அவனை பின்தொடர்ந்து போகிறான். பரதன் காட்டில் போய் பரதன் ராமனை பிரார்த்திக்கிறான், பெருமாளே நீர் வர வேண்டும். ராமன்னு சொல்கிறதில்ல சம்பிரதாயத்தில், பெருமாள்னு பேர் அவருக்கு. இல்லை சக்கரவர்த்தி திருமகன்னு சொல்லும். நீர் திரும்பி வரணும், திரும்பி அயோத்தியாவுக்கு வரணும், நீர் தான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். அதுக்கு பெருமாள் சொன்னார், முடியாதுப்பா பரதா, நீ தான் பண்ணணும். அப்பா அப்படி தான் சொல்லியிருக்கார், நீயே போய் பண்ணு. அப்போ அழகா எம்பெருமான் அவனுக்கு சொல்லித்தரான், ராஜ்யத்தை நீ எப்படி பரிபாலனம் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா, ஜனங்கள் எப்படியெல்லாம் இருப்பா தெரியுமா அப்படின்னு அதை வர்ணிக்கிறான் பகவான். ஒரு ராஜா தன் கடமைகளில் தவறாத எப்படி இருக்கணும், தர்மத்தை எப்படி காக்கணும். ஒரு அழகான ஒரு தமிழில் ஒரு வார்த்தை வச்சனம் சொல்லுவான், சிறியதை பெரியது நலியாதபடி ரட்சிக்க வேணும். சிறியதுன்னு சொன்னால் அதிகாரத்தில் குறைச்சி, பணத்தில் குறைச்சி, இல்லை வசதிகளில் குறைஞ்சிருக்கக்கூடியவர்களை அதில் சிறந்து பெரியதாக இருக்கக்கூடியவர்கள் நலியாதபடி, பலஹீனர்களை பலமுடையவர்கள் நலிந்து அவர்கள்டேருந்து அபகரிக்காதபடி ஒரு ராஜா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். இது ரொம்ப சாரமாக சொன்ன விஷயம். இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு. இப்போ பகவான் சொல்கிறார் அந்த இடத்துல, பெருமாள் பரதனை பார்த்து, ஹே பரதா, நாட்டில் ஜனங்கள்லாம் சூரியன் உதிச்சா சந்தோஷப்படுவா, அஸ்தமிச்சா சந்தோஷப்படுவா, அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு போவா. ஆனால் ராஜா அவருடைய பொறுப்பு தான் தர்மத்தை சரியான வழியில் நிலைநாட்டுவது. ராமருக்கு தான் ஒரு பெரிய கொண்டாட்டம். பெருமாளை பற்றி படிக்க வேண்டிய விஷயம். ஸ்ரீராமாயணம் இருக்கே, அது புஸ்தகம், ஏதோ கதை புஸ்தகம் இல்லை. ஸ்ரீராமாயணம் என்பது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம். என்ன வாழ்க்கை பாடம்? ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லாரிடத்திலேயும் எப்படி பழக வேணும், ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேணும், குரு சிஷ்யன் உறவு எப்படி இருக்க வேணும், ஒரு ராஜா தன்னுடைய ராஜாங்கத்தை எப்படி நடத்த வேணும், எல்லாத்தையும் சேர்த்து உருவானது தான் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் போல ஒரு சிறந்த லைஃப் மேனேஜ்மெண்ட் புக்கு வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில். ஆனால் அதை பார்க்க தெரிந்த பார்வை நம்மிடத்தை எல்லாம் போச்சு. நம்மக்கிட்ட என்ன தெரியுமா கஷ்டம், நாம பெருமையாக சொன்னால் கேட்க மாட்டோம். இது லண்டன்லேருந்து சொல்லியிருக்கா, இது அமெரிக்காலேன்னு சொல்லியிருக்கான்னா அப்போ தான் கண்ணை விழிச்சே பார்ப்போம். ஓ அங்கேயே சொல்லிட்டானா, ஓ அங்கே இதனுடைய பெருமையை சொல்கிறானா. இப்போ போகிற போக்கில் எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து யாரோ அமெரிக்காவிலேருந்து 2 பேர் பிளாக்கும்பா ஒயிட்டும்பா, டீனோ ஸ்ரீராமாயணா அப்படின்னு நம்ம ஊர்லேயே வந்து சொன்னால், ஓ ஸ்ரீராமாயணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஓ அப்படியா, ஸ்ரீராமாயணமா, வால்மீகி அருளி செய்ததா, நம்ம ஊரில் கிடைத்த பொக்கிஷம் அது. இந்த மகான்கள் கொடுத்திருப்பது அதெல்லாம். இப்போ அதில் சொல்கிறார், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், பிரஜைகளை எப்படி நடத்தணும், நடத்தினா அந்த ராஜாங்கத்துக்கு என்னெல்லாம் சுபிக்ஷம்,
இதெல்லாம் வர்ணிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. அதை போல இங்க சொல்றார், தீங்கின்றி நாடெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் தான் காரணம். பாப புண்ணியங்களின் அடிப்படையில தான் நாம் அனுபவிக்கிறோம். இந்த பாப புண்ணியங்கள், இந்த கர்ம கூட்டம் இருக்கு, இதை புரிஞ்சுக்கிறது தான் சனாதன தர்மத்தை புரிஞ்சிக்கக்கூடிய பெரிய செயல். இதை புரியாதவனுக்கு வேற எதுவுமே புரியாது. வேற எந்த மதத்திலையும் சொல்லப்படாத ஒரு உயர்ந்த விஷயம் நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு குழந்தை பிறக்கிறச்சே துன்பப்படுறது, நான் தவறே செய்யாதவனா இருக்கிறச்சே நான் துன்பம் ஏற்படுகிறது. என்ன காரணத்தாலே? தவறே செய்தவன் சுகத்தை அனுபவிக்கிறா போல கண்ணில் தெரியறது. என்ன காரணத்தாலே? என்ன பதில் எங்க சொல்றது அப்படின்னா, இது நாம் சேர்த்திருக்கக்கூடிய கர்மத்தால் விளைந்தது. இந்த புண்ணிய பாப்பங்களாகிற கர்ம மூட்டை இருக்க நிறைய சேகரித்து வச்சிருக்கோம். அதற்கு தகுந்தபடி நமக்கு ஏற்படக்கூடிய சுகம், நமக்கு ஏற்படக்கூடிய துக்கம், இதை பற்றி தனிச்சு பார்க்கணும் நாம. ஆனால் தனிச்சு எனக்கு இது ஏற்பட வேண்டிய விஷயத்தில் ராமராஜ்யம் ஏற்பட்டு இருக்கிற பொழுது ஜனங்களுக்கு அதை அவர்கள் தனித்து பண்ண புண்ணிய பாபத்தால் சுகதுக்கம் இல்லை, ராமரின் பாக்கியத்தாலே எல்லாரும் சுகத்தை அனுபவிக்கிறாள் இந்த ராஜ்யத்தில். அதனால தான் சொல்றார், தீங்கின்றி நாடெல்லாம். நாட்டில் ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருப்பான், ஒருத்தன் பாவம் பண்ணியிருப்பான். சில பேர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு இருப்பான். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சேர சுகம் கிடைக்கிறதே எதனாலேன்னா ராமராஜ்யத்தாலே. அதை போல இங்கே கோபிகாஸ்திரிகள் இத்தனை பேர் பக்தியுடையவர்களாக இருக்கிறபடியாலே என்ன ஏற்படுகிறதுனா, நாடு வாழ்ந்து போகிறது. ஒரு ஊர் வாழ்ந்து போல நாடே வாழ்ந்து போகும்படியாக நிற்கிறது. நாம் நம்மளுடைய நாட்டினுடைய பெருமை ரொம்ப தெரியல. எங்கே தெரியும்னா, வெளிநாடெல்லாம் போனால் தான் தெரியும். இன்னைக்கு பெருமாள் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அவா வீட்டில் ஒரு குழந்தை ஃபாரினில் செட்டில் ஆயிருக்கா அழகா. அதனால ஒரு தடவை 2 தடவை பல பேர் ஆச்சரியப்பட்டிருப்பான். மோட்சத்துக்கு போகிறோமோ இல்லையே இந்த வெளிநாடு போயிட்டு வரணும். 2 தடவை மட்டும் வெளிநாடு போயிட்டு வந்த உடனே 3ஆவது தடவை ஃபோன் பண்ணாலே, அப்பா என்னை கூப்பிடாதப்பா போரும்பா. அடுத்த தடவை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. பையன் துடிக்கிறான், ஏன்பா ஏம்மானார். எனக்கு இங்கே இருக்கிற ஜெயிலே பரவாயில்லப்பா, அங்கே புதுசாக ஒரு ஜெயில் கொடுக்க வேண்டாம். அங்கே வெளியில் போகணும்னா கலப்ப முடியல. ஒரு பெரிய கடப்பாறையை கொண்டு வரான் பையன். என்னப்பா திடீர்னு? காரெல்லாம் பனி மூடி எடுத்துமா, அதை விளக்கணுங்கிறான் எடுத்து. அது எவ்வளோ நாடினா? அது 1 hour ஆகும். அதையெல்லாம் முழுக்க என்ன கார் எங்கன்னு தெரியாது, பனி தான் தெரியும். அங்கே இந்த பனியெல்லாம் விளக்கிற பிறகு உள்ள திடீர்னு கார் தோணும். இந்த கார் தோண்டினோடனே காரில் போகலாமான்னா பாதி தூரம் போகும், அப்புறம் பனிமழை பொழிஞ்சா என்னன்னு தெரியாது. இந்த ஊரில் பாருங்க, நம்ம ஊர் மாதிரி ஒரு சுகமாக இருக்க முடியுமா இந்த பாரத தேசத்தில்? எப்படி கூடியிருந்து கழித்து இன்புற்று இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உலகத்தில் வேற எங்கும் கிடைக்கப்பெறாத விஷயங்கள். ஆகையால தான் ஞானத்தை தேடி பல ஃபாரினர்ஸ் இங்கே ஓடி வரான், பாரத தேசத்துக்கு வரான், இமயமலைக்கு வரான். இங்கே இப்படிப்பட்ட ஞானத்தை பெறணும்னு ஆசைப்படுகிறான் அவன். எல்லாவற்றையும் பொக்கிஷமாக வைத்திருக்கிற நாடு இந்த பாரத நாடு. இந்த தீங்கின்றி நாடெல்லாம், இந்த நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மழை பொழியறதுன்னா எப்படி பொழியணும்? அந்த காலத்தில் ஒரு வச்சனம் கேட்டிருப்போம். ராஜா வெளியில் வந்து மந்திரியை பார்த்து கேட்கார், என்ன மந்திரியே, மாதம் மும்மாறி மழை பொழிந்ததா அப்படின்னா, இது எங்கேயோ வச்சனம் கேட்டது, இன்னைக்கு இது கேட்கறதே மறந்து போச்சு. ஏன்னா மழைக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் டிசம்பர் மட்டும்தான் நம்ம வரணும். வந்தால் ஒன்று வெள்ளக்காடாக வரணும், இல்லை இவாளுக்கு மழையே இல்லாமல் இருக்கணும். மழையை பொழிவிக்கிறதுக்குன்னு சில கிரமங்கள் இருக்கு. அந்த கிரமங்கள் எல்லாம் விட்டுட்டோம் நாம பூர்த்தியா. எப்படி மழை பொழியணும்? திங்கள் மும்மாறி பெய்து. நாள், அதாவது மாசந்தோறும் 3 முறை மழை பெய்யணும். 3 முறைனா சுவாமி 1, 2, 3 தேதியில் மழை அப்படித்தானே? நான் இல்லை. முதல் நாள் மழை பெஞ்சா 9 நாள் வெயில் காயணும். அது முடிஞ்ச பிறகு அடுத்த 9 நாள் கழிச்சு ஒரு நாள் மழை பெய்யணும். 10வது நாள் கழிச்சு 11வது நாள் மழை, திருப்பி 9 நாள் காயணும். அப்போ 20 நாள் முடிஞ்ச பிறகு 21வது நாள் மழை, மறுபடி அந்த இடத்துல வெயில் அடிக்கணும். இது எதை போலேன்னா, ஊற எண்ணெய் விடுமா போலே. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறான். நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுன்னு ஒரு பழக்கம். சனி நீராடு. சில பேர் சில பழமொழிகளை தப்பாக எடுத்துட்டுருவா. சனி நீராடுன்னா சனிக்கிழமை மட்டும் குளிச்சா போகிறோம். சனிக்கிழமை மட்டும் குளிக்கிறதுக்காக சொல்லலை, சனிக்கிழமை விசேஷித்து எண்ணெய் தேய்த்து குளி. ஒவ்வொன்றும் நாளோட, திதியோட, நட்சத்திரத்தோட எல்லாத்துக்கும் உள்ள ஒரு மகத்துவம் இருக்குது, பெருமை இருக்குது. ஆண்களுக்கு இப்போ பண்ணணும், பெண்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில, எல்லாம் நம்ம கிடச்சிருக்கிற பெரிய அறிவியல். ஆன்மீகம்ங்கிறது சாதாரணம் இல்லை.
இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறச்சே எப்படி தேய்க்கணும்னு ஒரு கிரமம் இருக்குது. முதல்ல எண்ணெயை ஒரு விட்டு இப்படி கையை இப்படி நன்னா அதை நீவி விடுவான், ஃபுல்லாக அது உள்ளே போகணும். கொஞ்ச நாடி வெயிட் பண்ணுவான். அதன் பிறகு அந்த எண்ணெய் ஊறின பிறகு திருப்பி கொஞ்சம் சேர்த்து மறுபடியும் அது உள்ளே அப்படி ஊறி விடுவான். அந்த உரி விடுறதுங்கிறத பார்க்குறோம் நாம். அதை போல தான் மழை பொழிகிற பொழுது பூமி ஜலத்தை உள்ளே வாங்கணும், 9 நாள் கேப் விடணும். திருப்பி அப்புறம் மழை பொழியணும், மறுபடியும் 9 நாள் கேப் விடணும். இப்படி இருப்பது என்பது தான் ராஜாங்கம் சரியாக நடக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது. அது இங்கே ஏற்படுமா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கள் மாதந்தோறும் 3 முறை மழையானது பெய்து நிற்க வேணும். ஊற ஊற எண்ணெய் விடுகிறா போலே இந்த பூமி ஜலத்தை உறிஞ்சணும். பூர்த்தியா பூமி சமிருத்தியாக ஜலத்திலே இருக்க வேணும். திங்கள் மும்மாறி பெய்து. அப்புறம் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. இந்த மழை நல்லா நிறைய பொரிந்திருக்கிறபடியாலே அங்கே இருக்கக்கூடிய சென்னல் பயிர்கள் வளைந்திருக்கிறது. எப்படி வளைந்திருக்கிறதுங்கிறத காண்பிக்கிற ஆண்டாள். ஓங்கு பெரும் சென்னல் நல்லா உயர்ந்து ஓங்கி வளர்ந்துருக்கான். இந்த சென்னல் பயிரை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ராத்திரி விதைச்சிட்டு போகிறான், காத்தால பார்த்தா இப்படி வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். இவளுக்கு முதல்ல என்ன சொன்னா ஆண்டாள் சொல்றச்சே ஓங்கி உலகளந்த. அடுத்தது இங்க வரச்சே என்ன இருக்கு? ஓங்கு பெரும் சென்னல். ஆண்டாளுடைய பக்தி என்ன பண்றது? வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்தா போலே இந்த சென்னல் பயிரும் திருவிக்கிரமனா வளர்ந்துருது போல் இருக்குன்னு வர்ணிக்கிறாள். ஓங்கு பெரும் சென்னல். அப்படி வருமா சுவாமி? அந்த பார்வை வருமா? அவரவர்கள் எந்த நினைவில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த பார்வை கிடைக்கும். எந்த நினைவோடு அனுப்புகிறோமோ. துரியோதனன் அம்சர், துரியோதனா போய் சர்ச் பண்ணிட்டு வா, இந்த லோகம் முழுக்க போயிட்டு வா, யாராவது ஒரு நல்லவர் இருந்தால் பார்த்துடுவான்னு. துரியோதனன் முழுக்க போயிட்டு வந்தான். வந்து கையை கூப்பி சொன்னான், ஒத்தம் கூட நல்லவன் இல்லை. ஒத்தம் கூடயா? நான் என்ன தவிர யாரும் இல்லைன்னுட்டான். உலகத்தில் எல்லாம் அயோக்கியன். யுதிஷ்டரை கூப்பிட்டார், தர்மா நீ பார்த்துடுவான் கொஞ்சம். அவர் ஃபுல்லாக பார்த்தார். யாராவது கெட்டவன் இருக்கானான்னு பார்த்துடுவான்னார். அவர் எல்லாரும் உலகத்தில் எல்லாருமே நல்லவனாக இருக்கான், ஒத்தம் கூட இல்லையா? நான் ஒத்தம் தான் கெட்டவனாக தெரிகிறேன்னா. எதனாலேன்னா அவர்கள் பார்வையை கொண்டு ஆண்டாள் பக்தியில் பார்க்கிறா. அந்த பாவத்தில் பார்க்கிறதெல்லாம் எம்பெருமானோடே சம்பந்தமுடையதாக தெரிகிறது. இது ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார். நிற்கின்றதெல்லாம் நெடுமால். நான் ஒவ்வொரு இடங்களையும் நிற்கக்கூடிய வஸ்துக்களை பார்க்கிறச்சே எனக்கு யாரா தெரியறது? பெருமாளா தெரியுது. திருவாய்மொழின்னு நம்மாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய திராவிட வேத சாகரத்திலே ஒரு 10 பாசுரம் இதை காண்பிக்கிறது. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மன்னிது வெண்ணும், விண்ணை தொழுது அவன்மேவு வைகுந்தமென்னு கைகாட்டும். எத்தனை அந்த பாசுரத்தில் அழகாக கொண்டாடி காண்பிக்கிறார். மண் அப்படி தொழாவினான்னா என்ன மண்ணுன்னார்? களிமண் இல்லை, வாமனன் மண். அவன் திருப்பாதங்கள் பட்ட மண். மேலே இருக்கக்கூடிய விண்ணை பார்த்தா எப்படி இருக்குன்னார்? வைகுந்தம். அப்போ அந்த பக்தியினுடைய முதிர்ச்சியாலே பார்க்கிற பார்வையிலே பகவத் சம்பந்தமாக தெரியுது. இன்னொருத்தனுக்கு வேற மாதிரி தெரிஞ்சது. மாரீச்சன்னு ஒருத்தன். இந்த மாரீச்சன் ராவணனாலே துன்புறுத்தப்பட்டு ஒழுங்கா ராமர் முன்னாடி மானா போறையா இல்லையா? அவன் சொல்கிறான் மாரீச்சன், அடே ராமா, அதாவது ராவணா, உனக்கு ராமருடைய பலத்தை தெரியாதுடா, நான் அடி வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு யாகம் பண்ணுறச்சே வச்ச அடி தாங்க முடியல, அவனிடத்துல மாட்டினா உயிர் போயிடும். அவன் சொன்னான், ராவணன் உனக்கு 2 சாய்ஸ். சாய்ஸ் நம்பர் 1, நீ மானா போய் ராமனிடத்துல அங்கே போறியா உயிர் போகிறதா, இல்லை என்னால் அடி வாங்கி சாகறையான்னு. மாரீச்சன் சொன்னான், அவனிடத்துலையே சாகறேன் போ, எப்படியா இருந்தாலும் சாவு உறுதி எனக்கு. இப்போ மாரீச்சன் மானாக போகிறான். மானாக வேடமணிந்து கொண்டு சீதை முன்னாடி. சீதைக்கு அந்த மான்னா ரொம்ப பிடிக்கிறது. அதுவும் அவன் பொன்மானாக மாறி நிற்கிறான். சொர்ணமயமாக இருக்கு அந்த மான். காட்டில் போகிறச்சே பிராட்டிக்கு பார்த்து ஆசைப்படுறான். ஐயோ ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கு. எம்பெருமானை பார்த்து தூண்டி விடுறான், அது கொஞ்சம் எனக்கு வேணும், அது கொஞ்சம் வேணும். எம்பெருமான் சொல்கிறார், இல்லை இல்லை, அது பார்த்தாலே மான் மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாரீச்சன் மான் போகிறச்சே என்ன ஆகுதுன்னா எல்லா மான்களும் விலகி போகிறது. மான்களுக்கே தெரியுது நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆள் இல்லை, இது ஏதோ ராட்சச ஜாதி. ஆனால் பெருமாள் ஒரு பன்றி அவதாரம் எடுக்கிறார். இங்கே பன்றியாக வராகமூர்த்தியாக பிறக்கிறார். எல்லா பன்றிகளும் கூட சேர்ந்துக்கிறதே நம்ம ஜாதி போல் இருக்கு இவர் வந்தவர். அப்படி பகவான் சஜாத்தியனாக இருக்கான், இவன் வேற ஜாத்தியனாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறச்சே இந்த மாரீச்சன் உள்ள எப்படி இருக்கான்னா பயத்தோடு இருக்கிறான்.
துள்ளி குதிச்சு போறச்சே மரங்களை பார்க்கறானா, பார்த்த மரம்னு உடனே பயப்படுறான். என்னடான்னார், இந்த மரம் இல்லை, இது எனக்கு ராமனா தெரிகிறான். விருக்ஷே விருக்ஷே ச பஷ்யாமி, ஒவ்வொரு மரங்களிலேயும் நான் ராமனை காண்கிறேன். கையில வில்லோட அம்போட என் வேலை எய்தக்கூடிய கோபத்தோட எம்பெருமான் இருக்கிறா போல தெரியுது எனக்கு. பயப்படுறான் மாரீச்சன். மாரீச்சன் பயம் என்கிற கண்ணை கொண்டு பார்க்கிற பொழுது ராமன் தெரிஞ்சான். ஆண்டாள் பக்திங்கிற கண்ணை கொண்டு பார்க்கிற பொழுது கண்ணன் தெரிகிறான். ஓங்கு பெரும் சென்னல், அப்படி ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய இதை பார்க்கிறச்சே ஆண்டாளுக்கு திருவிக்கிரமூர்த்தி தான் வளர்ந்திருக்கார் போட்டிருக்கு. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, ஊடு அப்படின்னா அதற்கு நடுவே, கயல்னு சொன்னா மீன். அந்த மீனானது துள்ளி குதிக்கிறது. இந்த மீன் எப்படி இருக்குன்னா செழிப்பால அந்த மீடு ஒரு யானை குட்டி மாதிரி வளர்ந்துருக்கான். பகவானுடைய யானைக்கு, பட்டத்து யானைக்கு சத்ருஞ்சயன்னு பேர். அந்த யானைக்குட்டி சைஸுக்கு இந்த மீன் இருக்கான். இந்த மீன் துள்ளி குதிக்கிறச்சே நடுவில் போய் மாட்டிக்கிறதாம் பாவம். ஊடு கயலுகளை, இந்த சென்னல் பயிர்களுக்கு நடுவில் அப்படி தப்பிச்சு போக முடியல. தன்னுடைய சைஸை பார்த்து தானே போகணும், அதற்கு அப்படி போக முடியல, மாட்டிக்கிறதாம். அப்படி நீர்வனம் நிரம்ப பெற்றதாக நிற்கிறது. இப்போ ஆண்டாள் சொல்கிறத நமக்கெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு கேள்வி வரும். நெற்பயிர் விளையிறது வாஸ்தவம், அது சென்னல் பயிராக இருக்குது, சமிருத்தியாக விளையிறது. ஆனால் அதற்கு நடுவில் கயல் என்கிற மீன் எங்கே இருக்குது? அது எங்கே வரும்படியாக இருக்குது? அது எங்கே துள்ளும்படியாக இருக்குது? அப்படின்னா இது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு குரு இப்போதைக்கு. எதுனா கூகுள் குரு. அதில் போட்டால் நமக்கு அழகாக தெரிய வரும். என்ன இருக்குன்னா, மீனோடு சேர்ந்து வயல்வெளியில் அந்த காலத்தில் எப்படி பயிரிட்டார்கள். இன்னைக்கும் சில நாடுகளில் அந்த தொடர்பு இதை வச்சுட்டு இருக்கா, இந்த பழக்கத்தை அழகா. அது எப்படி வளமானதாக இருக்கிறது என்று காண்பிக்கிறார். ஆண்டாள் சொல்லியிருக்கிறது ஒவ்வொன்றும் எப்படி இங்கே வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தனி சப்ஜெக்ட், நமக்கு அதுக்குள்ளே போல. ஊடு கயலுகளை, அதுக்கப்புறம் எப்படி இருக்குனார், பூங்குவளை போதில், இந்த குவளை மலர் இருக்கிறது, அது பூத்த குவளையாக இருக்கிறது, அப்போதலர்ந்த குவளையாக இருக்கிறது, ரொம்ப மென்மையான பார்ப்பதற்கு அழகான குவளை மலராக இருக்கிறது. அந்த குவளை போதில், அந்த குவளை மலரிலே பொறிவண்டு கண்படுப்ப, வண்டானது உள்ளே போய் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அது கண்படுப்ப, அப்படி கண் அழகாக உறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய புஷ்பத்திலே இருக்கக்கூடிய தேனை நுகர வேண்டும் என்று உள்ளே புகுந்து அந்த தேனை பருகி பருகி அதனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மயக்கத்திலே அப்படியே தூங்கிடுதான் அதை உள்ள. இப்போ அந்த வண்டு ஒன்னோட ஒன்று சண்டை போடுறதான், நீ என்னை எழுப்பிற்றிலை, நீ என்னை எழுப்பிற்றிலை. அது அழகாக காண்பிக்கிறார். பொறிவண்டு கண்படுப்ப. இந்த குழந்தைகள், அம்மா நாளைக்கு பரீட்சை இருக்குது, என்னை எழுப்பிடு சொல்லிட்டு படுத்துட்டுன்றவன் தான். எழுப்பினோன்னா இன்னும் 5 minutesமா, அவ்வளோதான். இங்கே ரெகுலராக கேட்போம் நான், இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம். பாவம் இவன் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 50 நிமிஷம் ஓடி போய்டும். அப்புறம் எழுந்து கிடுகிடுன்னு வேகமாக கலங்கரிச்சே முதல்ல என்ன சொல்லுவான், அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு போயிட்டு, என்னை ஏமா எழுப்பலை அப்பயே, உன்னை சொன்னா இல்லையா நேத்தியே, நான் தான் எழுப்பின்னு இருக்கேன், என்னடா நீ ஸ்ட்ராங்காக இருந்து எழுப்பியிருக்கணும்மா. நீ அங்கேருந்து யாரோட சண்டை போடுறான், இப்போ அம்மாவோடய சண்டை போடுறான் பிடிச்சி. அதை போல் அந்த வண்டுகள் ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்குமா. மதுவை பானம் பண்ணுகிற பொழுது அந்த மதுவிலே அவர்கள் மயங்கி விழுகிற பொழுது, நீ என்ன எழுப்பலை, நீ என்ன எழுப்பலை என்று சீறுபாறு என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த பொறிவண்டு கண்படுப்ப. இதை இன்னும் அழகாக வியாக்கியானிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த கயலாக இருக்கக்கூடிய மீன் துள்ளி குதிச்சு நடுவில் அப்படி துள்ளி கொண்டு போகிறது. இந்த சென்னல் அப்படி அசைகிறா போலே குவளை மலரும் அப்படி அசைந்து நிற்கக்கூடியதாக இருக்க, அதில் இருக்கக்கூடிய வண்டு ரொம்ப ஆனந்தமாக மெத்தேல உறங்குறா போல, ராஜகுமாரன் போல உறங்கிறது. ரொம்ப சௌகரியமாக இருக்குது, ஊஞ்சலை தாளாட்டினா போல இருக்க. பொறிவண்டு கண்படுப்ப. இப்படி இதெல்லாம் வர்ணிக்கணுமா? இயற்கையை வர்ணிக்க வேண்டியது இருக்கா? திருமங்கையாழ்வார் பாசுரங்களில் நிறைய இயற்கையை தான் வர்ணிச்சிருப்பார் அழகா. நம்மாழ்வார் தம்முடைய பாசுரங்களில் இயற்கையை வர்ணிக்கிறார். சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை அப்படின்னு கொண்டாடுறார். இப்படி பலவாறாக வர்ணிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் போனேன்னா கங்கலும் பகலும் கண்துயில் அறியாள்னு அந்த பாசுரத்தில், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தேன் செய்கின்னாயே என்று இயற்கையை வர்ணிக்கிறார்கள். எதனாலேனர், எல்லாம் பகவானுடைய சிருஷ்டி. எம்பெருமானின் மேன்மை உணர்ந்தவன் அந்த சிருஷ்டியின் பெருமையும் உணர்ந்தவனாக இருக்கிறான். சில பேர் சொல்லுவா, எனக்கு தூக்கமே வரல சார்,
ஒரே மனசு ஏதோ பிச்சு பிடித்தா போல இருக்கு, ஒரே எதை கண்டாலும் டென்ஷனாக இருக்கு. இப்போ அவர்கள் என்ன சொல்கிறா, மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷனே வரமாட்டேங்கிறது, பார்த்தாலே கோபம் வருது. எதை பார்த்து மெடிடேட் பண்ணுறது? மெடிடேஷன் பண்ணால் கண்ணை மூடினா எது வேண்டாமோ அதுதான் ஞாபகம் வருது. எதை நான் பார்க்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அழகாக நம்முடைய மனசை சாந்தப்படுத்துறதுக்கு சொல்லித்தரா. நீங்கள் போகிறச்சே இந்த இயற்கையாக வரக்கூடிய சப்தங்களை கேளுங்களேன். இந்த காலங்காத்தால் எழுந்து இந்த பட்சிகள் சொல்லக்கூடிய அந்த துவனிகளை கேளுங்கோ. சில பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே மனசுக்கு இதமானதாக இருக்கிறது. இப்போ பகவத் சிருஷ்டி எல்லாமே நமக்கு உபயோககரமான விஷயம். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த சிருஷ்டியால் ஏற்படுகிற பயனை கொண்டு கொண்டாடுகிறார்கள். ஏன்? சிருஷ்டித்தவன் பகவான், நம் நன்மையை கருதி சிருஷ்டித்தான். உலகத்தில் இந்த இயற்கை வளம் அதிகமாக இருந்தால்தான் மனிதனுக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு அதை தான் திருப்பி திருப்பி உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கான். அடே நீங்கள் பண்ணுறதால ஓசோன் லேயரே ஓட்ட போட்டாச்சு, இனிமேல் என்வரான்மெண்ட்டே போயிடுத்தவிட தான் நல்ல காற்று கிடைக்குமா? டெல்லியிலலாம் போனீங்கன்னா காற்றை மாசு எவ்வளவுன்னு அளக்குறான். காற்று நல்ல தன்மை இல்லை, மாசின் தன்மை எவ்வளவு. பேடு, ஒர்ஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கு போயிடுது. இந்த போட்டதுனால என்னாச்சுன்னா இனிமேல் யாரும் வீட்டிலேருந்து வெளியில் வராதிங்க, எல்லாம் ஸ்கூல்லலாம் வேண்டாம், வீட்லேயே பண்ணிக்கலாம். அங்கே ஏன்னா இயற்கை வளத்தை பாதுகாக்காதது. இப்போ இந்த இடத்துல கொண்டாடுற அழகா ஊருக்கு சமிருத்தி இது. அதாவது பொறிவண்டு கண்படுப்ப இது தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். இது வெளியில் இருக்கக்கூடிய சமிருத்தி, ஊரின் வெளியில். உள்ள ஊருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? அந்த ஊருக்குள்ளே எது சமிருத்தின்னார்? தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இது நிறைந்திருக்குமா? தேங்காதேனா தயங்காதபடி, புக்கு இருந்து உள்ளே இருந்து சீர்த்த முலை, அது பருத்திருக்கக்கூடிய முலைகளை பற்றி வாங்க குடம் நிறைக்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள். தேங்காதே தயங்காதே போகணுமா? இந்த மாட்டு பால் கறக்கிறது இருக்கே, அது பெரிய காரியம், அது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை. அதுவும் சில பசுக்கள் இருக்கு, கறக்க கறக்க பால் கொடுத்துட்டே இருக்கும்னா கறக்கிறதுக்கு போகிறவன் யோசிச்சு தான் கறக்கணும். இப்போ எவ்வளோ நாடி உட்காந்து அதை கறந்துட்டே இருக்கிறது. இந்த கறக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எப்படி இருக்குன்னா, திருவாய்ப்பாடியில் யாராவது போய் பசு கறக்கணும்னு போனான்னாலே முதல்ல தயங்குவானா, பயப்படுவானா. ஐயோ அங்கேயா போக முடியாது, ஏன்னா உட்காந்தா எழுந்துக்கவே முடியாது. ஏன்? அது பாட்டுக்கு பால் சொரிந்து கொண்டே இருக்கும். இப்போ யோசிச்சு தான் வருவானா, அந்த தயக்கத்தோடு தான் இருக்குமா. அந்த தேங்காதே தயக்கம் இல்லாதபடி உள்ளே புக்கு. இது எதை போல இருக்குன்னு சொன்னார். ஹனுமான் இலங்கைக்கு சென்று கடந்தானே அதை போல. பெரிய ஒரு மீட்டிங் நடக்கிறது, இலங்கைக்கு போகணும். யார் போகிறது இலங்கைக்கு? பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. என்னால் ஒரு 10 யோஜனை போக முடியும், 20 யோஜனை போக முடியும், 50 யோஜனை போக முடியும். யோஜனைன்னு ஒரு கணக்கு, நாம் எப்படி கிலோமீட்டர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. இங்கேருந்து இலங்கை போகணுன்னா 100 யோஜனை போயிட்டு வரணும் திருப்பி. இப்போ யார் போவான்னு கேட்கறச்சே எல்லாரும் எனக்கு போக தான் முடியும், வர முடியாதுன்னு கடைசியாக சொல்லி நிற்கிறச்சே ஹனுமார் மட்டும் கையை கூப்பி எனக்கு போக முடியுமான்னு தெரியலையே. இப்போ பக்கத்தில் இருந்தவாள்லாம் சொல்கிறார், ஹனுமாரால் தான் முடியும், அவருக்கு தான் அந்த சக்தியை, இங்கேருந்து போய் மீண்டும் திரும்பி வரக்கூடிய சக்தி. அப்போ அந்த இடத்துல எப்படி இருந்தது? இலங்கைக்கு இங்கேருந்து தாவி போய் இலங்கை போயிட்டு திரும்பி வராரு. இப்போ அதற்கு எவ்வளவு திறமை வேணும் பண்ணுறதுக்கு, அதை போல திறமை வேணுமா இந்த பால் கறக்கிறதுக்கு இந்த பசுக்கள். அப்படி தேங்காதே இருந்துன்னா காலை அப்படி போட்டு உக்காந்துண்டா மடியில் பசுவை கறக்கிறதுக்கு உக்காந்துட்டே இருக்க வேண்டிதான். அப்படி கறந்துட்டே இருக்கணுமா, பால் சொரிந்து கொண்டே இருக்குமா. புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க, நன்றாக பருத்திருக்கக்கூடிய முலைகள், அது ஒரு விரலால் பிடிச்சு பண்ண முடியாது, கைகளை கொண்டு அணைக்க வேணுமா. அப்படி அணைத்து அந்த பாலை சொரியும்படியாக செய்ய வேணும். நாம் இன்றைக்கும் பார்க்குறோம், வடக்கில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் பார்த்தா பல வகைகள் இருக்குது. கிர்ன்னு சொல்லுவா, சாகிர்வால்னு சொல்லுவா, இன்னும் பல பசு வகைகள் உண்டு. நீங்கள் வடக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பசுவே நமக்கு மேலே இந்த சைஸில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுங்கிறச்சே, கம்பீரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அந்த பசுக்கள் பால் கறக்கிறதுனா அவ்வளவு கறந்து கொண்டே இருக்குமா. இப்போ அதை போல் இங்கே சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். குடத்தை வச்சுட்டா போருமா, அப்படி குடத்தை நிறைச்சுட்டே இருக்குமா. யாராவது குடம் வைக்கலைன்னா, குடம் வைக்காதது நம்முடைய தாழ்வு, அந்த பாலை நிறைப்பதை அது விடாதான், சொரிந்து கொண்டே இருக்கும்.
இது எதை போலேன்னா பகவானிடத்திலே சென்று பிரார்த்திக்காதது நம் குற்றமே ஒழிய கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் அவன் இல்லை. எம்பெருமான போலே அந்த பசுக்கள் எல்லாம் வாங்க குடம் நிறைக்கும். போய் எம்பெருமானிடத்திலே இப்படி வேணும்னு கேட்கக்கூடியவன் இருக்கானே, அவன் கேட்பதற்கு முன்னே அவனுக்கு வேண்டியதை கொடுப்பவனாக எம்பெருமான் இருக்கான். இப்போ கேட்காதது தான் நம்முடைய தாழ்வே ஒழிய வேறொரு காரணம் இல்லைன்னு சொல்கிறேன். இது பல இடங்களில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. சகல பலப்பிரதோகி விஷ்ணுஹு வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என்பள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. போய் எம்பெருமானிடத்தில் கேட்க மாட்டேன்னு சொல்றது இவனுடைய தாழ்வே ஒழிய கேட்பாருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பவனாக பகவான் இருக்கான். சில பேர் சொல்றா, இல்லை சுவாமி நான் கேட்டேன் எனக்கு கிடைக்கலையே, கோயிலுக்கு போனேன் இதெல்லாம் பிரார்த்திச்சேன் எனக்கு வரலையே அப்படின்னா அந்த சமயத்தில் எம்பெருமான் திருவுள்ளத்தில் அது வேண்டான்னு நினைக்கிறார். பொறுமையாக வரட்டுமே, எப்போ வேணும் எப்போ கொடுக்கணும்னு எம்பெருமானுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இது வேணும் அது வேணும் கேட்கறத விட்டுட்டு எம்பெருமானே உனக்கு எனக்கு எது வேணும்னு நினைக்கிறியோ அதை கொடு. இந்த பிரார்த்தனை ரொம்ப சிறந்தது. ஒன்னே மட்டும்தான் பண்ணணும், எனக்கு நீ எப்பொழுதுமே உகப்பானவனாக இருக்க வேணும். எனக்கு இந்த சமயத்தில் இது வேணும், அந்த சமயத்தில் ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகலை, கோயிலாக போய் ஏறச்சே சுவாமி கல்யாணம் ஆகணும் கல்யாணம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கோயிலாக போகிறார். ஏன் கல்யாணம் ஆச்சு அவருக்கு பாவம், அவருடைய கஷ்டம். இப்போ இது எப்படி இருக்குன்னா எதை எப்பொழுது செய்ய வேணும், ஏன் செய்ய வேணும், இதை அறிந்து பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை. நம்ம காட்டும் சாமர்த்தியம் மிக்கவனா பகவான் இருக்கான். இப்போ பொறுப்பு அவன் திருவடிகளில் விட்டு வைக்கிறச்சே அவருக்கு எந்த சமயத்தில் எதை எப்படி செய்ய வேணும், எப்படி செய்தால் அது நன்மையானதாக இருக்கும். ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கிறச்சே பெரிய ஒரு தொந்தரவு. கிருமிகண்ட சோழன் ஒரு ராஜா, அவனுடைய உத்தரவு என்னன்னா ராமானுஜரை கூட்டின்னு வந்துடும், அவர் கண்ணை பறிக்கணும். ஊரத்தாழ்வான் அந்த பொறுப்பை தான் எடுத்துட்டார், தான் ராமானுஜராக வேஷம் போட்டுட்டார், இங்கேருந்து சோழ சபைக்கு போனார், கண்களை இழந்தார் பாவம். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கொடுமை என்னன்னா அந்த ராஜாவினுடைய உத்தரவு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே ராமானுஜ சம்பந்தம் பெற்றவர்கள் போகக்கூடாது, யாருமே உள்ளே போகக்கூடாது. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் 12 வருஷ காலம் இல்லவே இல்லை. எங்கே இருந்தார்னா மேல்கோட்டையில் இருந்தார். இப்போ பாருங்களேன், ராமானுஜருக்கு இந்த கஷ்டமா இப்படி கொடுக்கும்படியா இருக்கார். அந்த 12 வருஷ காலம் மேல்கோட்டை என்கிற ஒரு கல்லான ஊரை ஞான மண்டபமாக மாற்றி காட்டினார் சுவாமி ராமானுஜர். ஸ்ரீரங்கநாதர் அவர் அங்கேயே வச்சுட்டு இருந்தே சொல்லியிருந்தார்னா நம்மளால இன்னைக்கு ராமானுஜரை அந்த ஞான மண்டபத்தை பெற்றிருக்க முடியாது. அங்கே இன்னைக்கும் திருநாராயணபுரத்து பெருமாளை போய் நாம் எல்லாம் சேவிக்கலாம். திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ, அவருடைய திருவடியில் மகாலட்சுமி எழுந்தருளி இருப்பான் அந்த பெருமாள். அந்த பெருமாள் 4 யுகம் கண்ட பெருமாள். அந்த பெருமாளுடைய உற்சவர் எங்கேயோ டெல்லி ராஜாவத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து மூலவரை, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மூலவரை எம்பெருமான் சொப்னத்தை சாதிக்க அதை கொண்டு வந்து எழுந்துருளை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊரிலே மகான்களை உருவாக்கி கிரந்தங்களை சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற வரையறை கட்டி கொடுத்து அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அற்புதமான ஒரு ஏரி, பல ஊர்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஏரியை உருவாக்கி சுற்றி பல கிராமங்களை நன்மை அடைய செய்திருக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். இன்றைக்கும் மேல்கோட்டை போனேன்னா ஞான மண்டபம்னு பேர் சம்பிரதாயத்தில். ஞானவான்கள் பெரிய மகான்கள் இருக்கா ராமானுஜர், அவருடைய சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம். இதை உருவாக்குவதற்காகத்தான் எம்பெருமான் அவரை ஸ்ரீரங்கத்தில் இருக்க விடாதபடி செய்தான். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவா, பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். நமக்கு இருக்கக்கூடிய சாபம் இல்லை, அதுவே தான் ஒரு வரமாக நிற்கிறது. அதை போல பகவான் திருவடிகளில் பிரார்த்தித்ததை இப்படி மாற்றிக்கலாம். எனக்கு வேண்டிய நன்மையை கொடுப்பது உன் கடமை. அது நன்மைங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தை கொடுக்கணும். இப்படி வாங்க குடம் நிறைக்கும், இந்த குடத்தை நிறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவன் பகவானுக்கு கொடுப்பதிலே இருக்கக்கூடிய ஆசை. பல இடங்களில் நான் பார்க்குறான் எம்பெருமான் எல்லாருக்கும் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கிறத பல இடங்கள் ரொம்ப ஆச்சரியமாக அதை காண்பிக்கிறது. இன்னொரு சமயம் வரைச்சே நம்ம அதை பொறுமையாக பார்க்குறான். வள்ளல் பெரும் பசுக்கள், வள்ளல்னு சொல்கிற அந்த பசுக்களை பார்த்து, ஏன் அந்த பசுக்களை பார்த்து வள்ளல்னு சொல்லணும் அப்படின்னா
பசுக்கள் தன்னையே கொடுத்திருக்கிறது. எப்படி கொடுத்திருக்குன்னா, வரலாம், இழுக்கலாம், கட்டை வைக்கலாம், எடுத்துட்டு போகலாம். நிறைய இடங்கள்ல பார்ப்பேன், சின்ன வீட்டில் இருக்கிற குழந்தை, அந்த குழந்தை ஒரு பசுமாடை இழுத்துன்னு வரும். பெரிய மாடா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வசப்பட்டதாக அந்த பசுமாடு இருக்கிறா போலே பகவானும் அப்படிப்பட்ட வள்ளலாம். என்ன வள்ளல்னா, தன்னை பற்றி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு தன்னையே கொடுப்பவன் பகவான். யார் ஒருவன் எம்பெருமானை பற்றி இருக்கிறானோ அவன் திருவடிகளை, அந்த பக்தனுக்கு பராதீனனாக, அவனுக்கு வசப்பட்டவனாக அவன் மாறுகிறான். எங்க பார்க்கலாம்? மகாபாரதத்தில் பார்க்கலாம். பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னும் துரியோதனன் முதலானவர்கள் அந்த இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்கல. அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, உடனே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்றா, நாம் கிருஷ்ணனை தூதுவனாக அனுப்பலாம். கிருஷ்ணா, நீ தூது போயிட்டு வரையா? இந்த தூது போதல்னு இருக்கு, அது இருக்கிறதுலையே ரொம்ப ஒஸ்ட் ஜாப். மெசஞ்சர் வேலை. இப்போ போய் பாருங்க, மெசஞ்சரா போய் பாருங்கன்னா, அது யார் சுவாமி போறது? அதெல்லாம் தூது நீங்களே சொல்லிக்கோங்க டைரக்டா, நான் எதுக்கு சொல்லணும்? இப்போ கிருஷ்ணன் தூது போறச்ச எப்படி போகணும்னா, இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஓலையாக கட்டி கழுத்தில் எழுதி கொண்டு செல்ல வேண்டும். இதான் ஒரு தூதுவன் போகக்கூடிய வேலை. அங்கே எப்படி சொல்லணும்? இவர்கள் சொல்ற கருத்தை சொல்லணும், அவர்கள் மனசு புண்படாம சொல்லணும், இவர்களுக்கு வேண்டிய நன்மையை பெற்று சொல்ல வேண்டும். இப்படி கிருஷ்ணன் என்ன பண்றான்னா, தான் அவர்களுக்கு பலவற்றை கொடுத்தான் இல்லை, தன்னையே கொடுத்தான். தன்னையே கொடுத்தான்ங்கிறதுல வள்ளல் தன் மேல எது சிறந்ததுன்னா, கழுத்தில் ஓலை கட்டி தூது போன்னு சொன்னா தூது போய் நின்றான். அதுக்கு மேல ஒரு சாரதியாக இருந்தான். கிருஷ்ணா, தேர ஓட்டு, அங்க போய் குதிரையை நிறுத்து, குதிரையை அவிழு, குதிரையை குளிப்பாட்டு, கட்டு குதிரைய, எல்லாம் கிருஷ்ணன் பண்ணினான். ஆச்சரியமா இருந்ததுதான் பாரதி பாடினான், கண்ணன் என் சேவகன். என்னெல்லாம் சொல்றாமோ ஒரு சேவகன் செய்யக்கூடிய செயல்களை எம்பெருமான் செய்பவனாக இருந்தான். இதுதான் அவனுடைய வள்ளல் தன்மையா. இந்த பசுக்கள் அப்படி இருக்கான், வள்ளல். பெரும் பசுக்கள் அது ரொம்ப சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய பசுக்களா இருக்காங்க. ஏன் அப்படி இருக்குன்னா, எல்லாம் அங்க போட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவால வளரல, கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷத்தாலே, கிருஷ்ணன் தடவி கொடுக்கறதால வளர்ந்தது. இப்போ எம்பெருமான் திருக்கரம் பட்டு பட்டு வளர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, ஆனால் பெருத்த பசுக்களாக இருக்கிறதா வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் அந்த காலத்தில் எவ்வளவு பசுக்கள் இருக்கோ அதற்கு தகுந்தபடி செல்வம்னு சொல்லும். அர்த்தம் மாடுன்னு பேர். மாடுன்னா என்ன அர்த்தம்? செல்வம்னு தமிழில் அர்த்தம். மாடுன்னு சொல்கிறா, அது செல்வம்னு பேர் அழகாக காண்பிக்கிறச்சே. இப்போ நிறைந்து இந்த நீங்காத செல்வம், இந்த வள்ளல் பெரும்பசுக்கள் ஆகிற நீங்காத செல்வம் நிறைந்து, என்றுமே நம்மை விட்டு நீங்காததாக இருக்கக்கூடிய செல்வமாகிற ஐஸ்வர்யம் நிறைந்து. இந்த உலகத்தில் வாழணும்னா என்ன வேணும்னா, சுவாமி பணம் வேணும் முதல்ல. வள்ளுவரே அதை சொல்லிட்டார், பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை. மேலுலகம் போகணும்னா என்ன, இதே பொருள் ஒரு செக்கு கொடுத்துட்டா போருமானா? இல்லை, அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை. அந்த உலகம் போகணும்னா அருள் வேணும், இந்த உலகம் வேணும்னா பொருள் வேணும். இந்த பொருள் தான் செல்வம்னு சொல்கிறோம். ஏதற்கு செல்வம்னு பேருன்னா, செல்வோம்னு நம்ம விட்டு பிரிந்து போகிறதே, அதுக்கு தான் செல்வம்னு பேர். என்றைக்குமே நம்மகிட்ட பெர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை செல்வம். ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட நிறையா இருக்கும். சொல்லுவார், அவர் யார் தெரியுமா? பெரிய ஜமீன்தார், நிறைய சொத்து வச்சிருந்தார், இன்றைக்கி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இதை சொல்லுவார், இவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தார், இன்றைக்கி பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இப்போ உலகத்தில் பார்க்குறோம் நாம் கண்ணெதிரே செல்வம் உடையவர்கள், செல்வம் இல்லாதவர்கள், செல்வம் சேருகிறது நீங்கிறதுன்னு பார்க்குறோம். சில பேருக்கு ரொம்ப ஆசை, இந்த ரூபா நோட்டு வந்தால் இந்த ரூபா நோட்டில் தன் பேரை எழுதி வச்சுப்பான். ஏன்னா என்னைக்காவது திரும்பி நம்மக்கிட்ட வந்துடாதா, அது மறுபடியும் போய் இந்த சர்க்குலேஷன் போய் இந்த மணி திருப்பி நமக்கு வரச்சே, நம்மக்கிட்ட வந்தது. இப்போ செல்வம் என்றாலே செல்வோம், நம்மை விட்டு நீங்கக்கூடியது. சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது, உனக்கு சேரக்கூடிய புகழோ செல்வமோ மற்றுமுண்டானவைகளோ உன்னுடைய புண்ணிய பாப கர்மானுகுலமாக சேர்க்கப்பட்டதாக நிற்கும். அவ்வளோதான். எவ்வளோ உருண்டாலும் கூட ஒட்டினது தான் ஒட்டும்னு வார்த்தை சொல்கிறாள். அப்படின்னா என்ன காரணம்னா, கர்மானுகுணமாக உனக்கு சேர்க்கப்பட்டவைகளாக விதிக்கப்பட்டவைகளாக இருக்கும், உன்கிட்ட இருக்கும், அது பிரிந்தே தீரும். ஒன்றுமில்லை, நம்ம பாரத தேசத்தில் இருந்த ஐஸ்வர்யம், செல்வங்கள் இருக்கே, நகைகள் இருக்கே, சுமார் எத்தனை நகைகளை நாம் இழந்திருப்போம்னு நமக்கு தெரியுமா? ஒரு லிஸ்ட்டு போட்டால் எவ்வளோ தெரியும்? எத்தனை எடுத்துன்னு போயிருக்கா தெரியுமா? நமக்கு இங்கே இருக்கக்கூடிய படையெடுப்புகளில் முகமதியர்களும் இன்னும் மற்றும் தாண்டி இருக்கக்கூடிய பல பேரும் படையெடுப்பில்
ஒரு சின்ன தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறா, 12,000 யானைகள் பேரில் ஏற்றின்னு எடுத்துன்னு போனார். 12,000 யானைகள்லாம் பார்த்துக்கோங்க, அது முழுக்க இவ்வளோ செல்வங்கள் எடுத்துன்னு போகிறான்னா இப்போ எத்தனை செல்வம் பாரத தேசத்திலேருந்து கொள்ளையடிக்கப்பட்டது, எவ்வளவு நாம் எழுந்திருக்கோம். செல்வம்னாலே அது நம்ம விட்டு பிரியக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த செல்வத்தை இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்காத செல்வம். செல்வம்னாலே நீங்கிற செல்வம் தான். அது என்ன நீங்காத செல்வம்? நீங்குவதற்கு தான் செல்வம்னு பேர். பெருமாள் ஒருவனை குளிர நோக்குகிற பொழுது அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு அனுகுணமாக செல்வம் கொடுப்பார். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இருக்காரே, கோதை நாச்சியார், அவர் தன்னுடைய திருப்பாவையை பாடி அவர் குளிர நோக்குகிற பொழுது, உன் பாவ புண்ணியம் கணக்கில்லப்பா, என்னுடைய அருளாலே நீ பெறுவாய். இவர்கள் அருளாலே கிடைக்கப் பெறுகிறது. அது எப்படி ஆகிறதுனா, பகவான் கொடுக்கிறா போலே நீங்கிற செல்வமா இருக்கிறது இல்லை, நீங்காத செல்வம் ஆண்டாளின் கருணையாலே பிறக்கிறது, நாச்சியாரின் கருணையாலே ஏற்படுகிறது. அப்ப அந்த செல்வம் எப்படி ஆயிடுதுன்னா, நீங்காத செல்வமாக, நிலை பெற்ற செல்வமாக இவனுக்கு கிடைக்கப் பெறுகிறது. நிறைந்து அந்த நீங்காததாக இருக்கக்கூடிய செல்வமானது இவனுக்கு எப்பொழுதும் நிறைந்து பூர்த்தியாக இருந்து கொண்டு, சமிருத்தியாக இருந்து கொண்டு இவனுக்கு வாழ வேண்டியது. இப்போ இவர்கள் யாருக்காக இந்த பாசுரத்தில் சொல்றார்னா, ஊர் வாழ்வதற்காக சொல்லுகிறார்கள். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பு நன்றாக இருக்க வேணும். ஏன் சுவாமி ஊர் வாழறதுக்கு நான் ஏன் பாடணும் அப்படின்னா, ஒரே ஒரு பக்தன் இருந்தாலே அந்த ஊர் வாழ்ச்சி பெறும் என்கிற பொழுது, திருவாய்ப்பாடியிலே 5 லட்சம் கோபிகைகள் சேர்ந்து கிருஷ்ணனை துதிக்கிறச்சே அந்த ஊருக்கு நன்மை கட்டாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம். பக்திங்கிறது திளைத்து இருக்கிறச்சே தான் அந்த ஊரும் உலகமும் வாழ்ந்து இருக்கும், நன்மை பெற்றிருக்கும்ங்கிறத தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் மீண்டும் மீண்டும் எப்பொழுதும் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏதோ ஒரு மெக்கானிக்கா உலகத்தில் ஏதோ நாம் செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தால் போருங்கிற நினைவு இருந்தால் கண்டிப்பாக அதனாலே பலன் இல்லை என்பதையும் நாம் உணர்ந்து நிற்க வேணும். இந்த பாசுரங்களை பெரியோர்கள் வாழ்த்துவதற்காக, வாழ்த்து சொல்லுவதற்காக பலமுறை இந்த பாசுரங்களை அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். இது எதை காண்பிக்கிறது? பகவத் பக்தி நிரம்ப பெற்றவர்கள் ஒரு ஊரிலே சமிருத்தியாக இருக்க இருக்க அந்த ஊரும் நாடும் நகரமும் நன்கு வாழ்ந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டாளின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இருப்போம். இப்போ இந்த வாமனாவதாரத்தை பாடின ஆண்டாள் எதனால கிருஷ்ணாவதாரத்தை சொல்லலை அப்படின்னு கேட்டால், வாமனனும் கிருஷ்ணனும் ஒத்து இருக்கான். வாமனனும் சின்னவனா இருக்கான், கிருஷ்ணனும் சின்னவனா இருக்கான். வாமனனும் விஷம பதம் வைக்கிறவராக இருக்கிறான், சின்னதை காண்பிச்சு வேறொன்ன படிக்கிறதா இருக்கான். கிருஷ்ணனும் இப்படி பொய்யே சொல்லு வளர்ந்தவனா இருப்பான். கிருஷ்ணன் பண்ணக்கூடிய செயல்களுக்கு ஒரு வரைமுறை இல்லை, வாமனன் செய்கிற செயல்களுக்கும் வரைமுறை இல்லாதபடியாலே ரெண்டு பேரையும் ஒத்து பார்த்து ஆண்டாள் இப்படி வாமனமூர்த்தியாகிற திருவிக்கிரமூர்த்தியை, வாமனனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானை இந்த 3வது பாசுரத்தாலே தான் கொண்டாடினாள் அப்படின்னு மிக அற்புதமாக காண்பித்தார். ஒரே ஒரு முறை இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் கூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளின் திருவருளாலே பகவானுடைய அருளை காட்டிலும் மிஞ்சியிருக்கக்கூடிய பேரருளை பெற்றவர்கள். இந்த நீங்காத செல்வத்தை மட்டும் இல்லை, இதையும் தாண்டி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய, அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய
பகவத் கைங்கரியமாகிற பெரும் செல்வத்தையும் பெற்று போருபவர்கள். இதைத்தான் பல இடங்களில் ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக கொண்டாடி காண்பித்திருக்கிறார்கள். இது 3வது பாசுரம் பூர்த்தியாச்சு. 4வது பாசுரம் ஆழிமழைக்கண்ணா என்கிற இந்த 4வது பாசுரத்திலே ஆண்டாள் வருண பகவானை கூட்டு நியமிக்கிறாள். ஏ வருணனே, நீ இப்படி இப்படி மழை பொழிய வேண்டும் என்று வருணனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ ஆண்டாள் யார்? சின்ன திருவாய்ப்பாடியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, ஒரு இடைச்சி, இடக்கை வலக்கை அறியாதவளாக இருக்கா. இப்போ ஆண்டாள்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இல்லை, திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையர் குலத்திலே பிறந்தவளாக தன்னை பாவித்து அருளக்கூடியவள் திருப்பாவை. அப்போ அந்த இடையர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஆண்டாள் என்ன சொல்றான்னார், வருண பகவானை பார்த்து ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், இப்படியெல்லாம் மழை பொழிய வேணும்னு இந்த 4வது பாசுரத்திலே காண்பிக்கிறார். ஒரு சின்ன குழந்தை, கிருஷ்ணனிடத்தில் பக்தி இருக்கிற குழந்தை தான். ஆனால் வருணதேவனை பார்த்து இப்படி மழை பொழிய வேணும், அப்படி மழைய பொழிய வேண்டும், இதெல்லாம் நீ செய்யணும்னு ஒரு ஆர்டர் கொடுக்க முடியுமா? ஆர்டர் கொடுக்கக்கூடிய யோக்கியத்தை உண்டா அப்படின்னு கேட்டால், பகவத் பக்தனுக்கு எல்லா தெய்வங்களும் வசப்பட்டிருக்குங்கிற உயர்ந்த அர்த்தம் காண்பிக்கப்படுகிறது. எவன் ஒருவன் திருமால் அடியாராக நிற்கிறானோ, எவன் சாக்ஷாத் பரமபுருஷனான நாராயணனுக்கு அடிமை பண்ணவனாக நிற்கிறானோ, அப்ப நாராயணன் வசப்பட்டிருக்கக்கூடிய எல்லாரும் இவனுக்கும் அடிமையாக நிற்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற உயர்ந்த தத்துவார்த்தத்தை இந்த 4வது பாசுரம் மிக அழகாக விவரித்து காண்பிக்கிறது. இதற்கு தகுந்தபடி பற்பல அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் மிக அழகாக எடுத்துரைக்கிறார்கள். நாம் எல்லாம் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை ஒருத்தர் கணக்கு போட்டுட்டே இருப்பார். உலகத்தில் சில பேரை ஏமாற்றி கணக்கிலேருந்து தப்பிச்சு விடலாம். ஆனால் இவரை மட்டும் ஏமாற்றவே முடியாது. யாருன்னார்? யமதர்மராஜன். யமதர்மராஜனை கூட ஏமாற்றிடலாம். ஆனால் அவர் கீழே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, கணக்கு பிள்ளை சித்திரகுப்தன், ஏமாற்றவே முடியாது. அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பார் மைன்யூட்டாக. சில இடங்களில் சில எஜமானர் கூட அசால்ட்டாக இருப்பா. இந்த கூட ஒருத்தர் அசிஸ்டன்ட் வச்சுருப்பார் பாருங்க, என்னாச்சு 2 வரணுமே அப்படின்னு கரெக்டாக கேட்பான். அதை போல் இந்த சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார்னா, கரெக்டாக நோட் பண்ணிட்டே வருவார் நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்களை புண்ணியங்களை. அதற்கு தகுந்தபடி தான் இவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் எங்கே இருக்குது? நரகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. ஆழ்வார் சொல்கிறார் பாசுரத்திலே, நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். பெருமாளே, நான் செய்திருக்கிற பாவங்களை கணக்க பார்த்தா நீர் படைச்சிருக்கக்கூடிய நரகம் போராதுப்பா, இன்னும் பல நரகங்களை படைக்க வேணும், அப்படி பாப்பங்களை செய்திருக்கிறேன். பாவியேன் ஆனேன் பழுது செய்திருப்பேன். எத்தனை பாசுரங்களில் சொல்கிறா? இந்த பாப்பங்களை நிறைய செய்ய செய்ய பாப்பம் புண்ணியம்னு 2 கர்மாக்களில் காண்பிக்கிறது. அப்படி என்ன பாப்பம்னா என்ன? எது பகவானுக்கு திருவுள்ளத்திற்கு பிடிக்காததோ அதற்கு பாப்பம்னு பேர். புண்ணியம்னா என்ன? எது பகவானுக்கு பிடிச்சதோ, எது நன்மை அளிக்கக்கூடிய விஷயமோ அதற்கு புண்ணியம் அப்படின்னு பேர். இப்போ பகவான் சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் சில விதிகள் இருக்கு. இதை பின்பற்று, இதை செய், இதம் குரு, இதம் மாகாருஷீத, இதையெல்லாம் பண்ணு, இதையெல்லாம் பண்ணாதன்னு சாஸ்திரம் 2ஆக பிரித்து சொல்கிறது. பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதங்களை பண்ணாமல் போயிட்டாலும் பாவம், பண்ணாதன்னு சொல்லியிருக்கிறத பண்ணினாலும் பாபம். பகவான் தர்மங்கள்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல நல்ல காரியங்களை பண்ணுறது அது புண்ணியமாக அமையப்பெறுகிறது. சாஸ்திரம் நிறைய சொல்லியிருக்கு புண்ணியங்களை பற்றி, எத்தனையோ சொல்லியிருக்கு. தானம் கொடுக்கக்கூடியது, பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடியது, புண்ணிய நதியில் நீராடக்கூடியது, க்ஷேத்ராரணம் போகக்கூடியது, எத்தனையோ விஷயங்கள் புண்ணியங்களாக காட்டப்படுகிற விஷயம். எத்தனையோ விஷயங்கள் பாபங்களாக சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. பிறர் மனை நோக்காத பேராண்மை அப்படின்னு சொல்கிறது, பொய் சொல்லாததாக இருக்கக்கூடிய தன்மை, மனசிலே வஞ்சம் முதலான தன்மைகள் இல்லாதபடி இருக்கிறது, பிறர்களை நோவுபடுத்துவது என்பது பாபமாக இருக்கக்கூடியது. இப்படி பாப புண்ணியங்களை பெரிய லிஸ்ட்டாக எம்பெருமான் வகுத்து கொடுத்துருக்கு. இந்த பாப புண்ணியங்களின் பலன் என்னன்னா, அதற்கு தகுந்தபடி தான் இவனுடைய அடுத்த பிறவியும் இவன் அனுபவிக்கக்கூடிய விதங்களும். இப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த பிறவியில் தெரியுது, ஃப்ரம் திஸ் டேட் ஆஃப் பர்த் டு டேட் ஆஃப் டெத்து, அது மட்டும் தெரியல. அந்த கடைசி டேட் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்மெல்லாம் ஒரு மருந்து வாங்கினா கூட டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு அதில் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சிடும் இது எக்ஸ்பைரி டேட்டு. நமக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட்டு உள்ளே வச்சிருக்காரு சொல்ல மாட்டேங்கிறார் பெருமாள்.
சொன்னால் என்ன ஆயிடுவோம்னா, அப்போ அதை தெரிஞ்சிருந்தா போச்சு, இன்னும் நாம் என்ன பரீட்சித்து மாதிரியா இருக்க போகிறோம்? சுவாமி 7 நாள் இருக்கு, காலக்ஷேமம் கேட்டுறேன் பூர்த்தியா? இல்லை, அதை மட்டும் எம்பெருமான் மறைச்சி வச்சிருக்கார் அழகா. எப்போ போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் தெரியாத விஷயம். வாழக்கூடிய கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் கூட 100 வயசு இருந்தால் பெரிய விஷயம். வேதம் சொல்கிறது சதமானம் பவதி சதாயு புருஷா சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிதிஷ்டதி. 100 வயசு இவன் தீர்க்கமாக இருக்கணும்னு வேதம் ஆசீர்வாதம் பண்ணுறது. இது அழகா ஆழ்வார் தமிழில் சொல்றார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும். வேதம் நூல் சொல்லி இருக்கக்கூடிய பிராயம், பிராயம்னா வயசுன்னு அர்த்தம். அந்த 100 வயசு மனிதர்கள் புகுந்தாராகில், புகுந்தார்னா புகுவதுங்கிறது அரிதுன்னு எடுத்து, யாரோ சில பேருக்கு தான் அது பாக்கியம் கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த 100 வயசுல புகுவது அரிதான செயல். இது இருந்துட்டான்னா பெரிய ஆயுஷ்மான்பா, பரவாயில்லப்பா, 100 வயசு ஆயுஷ்மானா வாழக்கூடிய விஷயங்கள். சாஸ்திரம் ஆயுஷை பெருக்கிறதுக்குன்னு சில காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கும். நாம் என்ன பண்ணுவோம்னா, ஆயுஷை குறைக்கிறதுக்கு என்ன காரியமோ அதை தான் பண்ணிட்டு இருப்பாள். எப்படியெல்லாம் சாப்பிடணும், எப்படியெல்லாம் எழுந்துக்கணும், எப்படியெல்லாம் மூச்சு விடணும், சாஸ்திரம் சொல்கிறது. ஒவ்வொன்றும் பண்ண 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 உனக்கு எப்படி ஆயுஷு பெருகி நிற்கும். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. என்ன பார்க்கறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை. இப்போ 100 வயது இவன் வாழுகிற காலம்னு வச்சுக்கோங்க. அந்த வயசுக்குள்ளே தெரியறது மட்டும்தான் இவனுக்கு தெரியறது. அதுலேயும் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே நடந்தது தெரியாது, நினைவு போடுத்துன்னா அந்த காலத்தில் நடப்பதும் தெரியாது. ஆனால் இதற்கு முன்பு இந்த பிறவி முடிந்த பிறகு இருக்க அது பெரிய காலங்கள். பெரிய காலம்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடின்னு சொல்ல முடியாத காலங்கள், அத்தனை இருக்கக்கூடிய காலங்கள். நாம் இவ்வளவு காலம்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு வரையறுக்க முடியாத விஷயம். அனாதி காலம். எப்பவுமே பெரியவா சொல்றச்சு என்ன சொல்லுவா? அனாதி காலம். ந ஆதி, எதற்கு தோற்றம் இல்லையோ அதற்கு அனாதின்னு பேர். இந்த ஆத்மா எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கு, எத்தனை காலமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் கிடையாது. அத்தனை லட்சம் கோடி காலமாக இந்த ஆத்மா பல பிறவிகளை எடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல பிறவிகளில் மாட்டின் இருக்கு. இது எத்தனை பிறவின்னு தெரியாது. எப்படிப்பட்ட இன்னைக்கு மனுஷ பிறவி பாக்கியம் நமக்கு. அதனால் தமிழில் சொல்றார், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. நீ மனுஷனா பிறந்திருக்கியப்பா, உனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். பலமும் பிறவி தான். ஒரு இருக்கக்கூடிய ஸ்தாவரம் கூட ஒரு பிறவி தான். ஒரு கொசு வருது, அது கூட பிறவி தான். கையில் அப்படி தட்டிடுறோம், போடுறது கொசு, அவ்வளவுதான். அங்கேயே ஒரு உயிர் பிரிந்ததுன்னு ஆறுது. இப்படி பல பிறவிகள், எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவிகளில் ஒரு உயர்ந்த பிறவி ஆகிற மனித பிறவி இப்போ கிடச்சிருக்கு நமக்கு. கீழே என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ, நம்ம பெரியோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாலோ தெரியாது. ஆனால் இந்த பிறவியை இவன் பயனுள்ளதாக எப்படி மாற்றிக்கொள்ள போகிறான்? இந்த பிறவியில் மட்டும்தான் 6வது அறிவு வேலை செய்யும். மற்ற பிறவிகளில் அந்த அறிவு வேலையே செய்ய. ஆகையால தான் துர்லபோ மானுஷோ தேகா சாஸ்திரம் சொல்லிட்டு, மனிதனாக பிறத்தல் ரொம்ப அரிதான விஷயம் இவனுக்கு. இப்போ கீழே இவன் சேர்த்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை, இந்த பிறவியில் இவன் அனுபவித்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை கடந்து இவனுக்கு பாப புண்ணியங்கள் இருக்கும். இந்த பாப புண்ணியங்கள் கர்ம மூட்டைன்னு பார்த்தா அது பெருசாக இருக்கு. அழகா பிராரப்த கர்மான்னு பேர், சஞ்சிதம்னு பேர், ஆகாமின்னு பேர். இப்படி 3 விதமான கர்மாக்களை சொல்கிறேன். ஆகாமின்னு சொன்னால் சேர்க்கக்கூடிய பாபங்கள் வரக்கூடியது. பிராரப்தம்னு சொன்னால் ஏற்கனவே மூட்டையாக சேர்த்து வச்சதுலேருந்து இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. சஞ்சிதம் என்பது காலம் காலம் மூட்டையாக சேர்த்து வச்சிருக்கிறது. இது எதை போலன்னா, நாம் பண்ணியிருக்கிறது தான் அழகாக எஃப்டி, ஆர்டி, எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி தான். ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒன்று தனியாக போட்டிருக்கோம், ரெக்கரிங் டெபாசிட்னு ஒன்று போட்டிருக்கோம், சேவிங் பேங்க்ஸ்னு தனியாக போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி இந்த பாப்பங்களையும் 3ஆக பிரித்து வச்சுருக்கா அழகாக. சஞ்சிதம் ஃபிக்ஸட் டெபாசிட், பிராரப்தம் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி. அதுக்கப்புறம் இது, அதாவது பிராரப்தம் என்பது எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி, ஆகாமின்னு சொல்கிறது ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி அழகா. இப்படி இந்த 3 பாபங்களை பொறுத்து யமதர்மராஜன் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி, நரகங்களை பற்றி விஷ்ணு புராணம் முதலான நூல்களில் மிக உயர்வாக அழகாக காட்டப்படுகிறது. அப்போ அந்த யமதர்மராஜன் இந்த உயிர்களை தண்டிக்கக்கூடிய விதங்களை அதில் விரிவாக காண்பிச்சு ஆழ்வார் தங்களுடைய பாசனங்களை சொல்றா. எம்பெருமானே, யமன் தர்மராஜன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளுக்கு பயந்து அஞ்சி வந்து உன் திருவடி அடைந்தேன், நைமி சாரண்யத்துளெந்தாய்.
நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே உன் திருவடியை எதனால் பற்றுகிறேன்னா, ஐயோ நான் செய்திருக்கிற பாபங்களுக்கு யமன் என்னை தண்டிப்பானோ அப்படிங்கிற பயத்தாலே வந்தேன். இப்போ ஆஸ்திகன்னா அவனுக்கு என்ன வேணும்? பகவானை மட்டும் உண்மைன்னு ஒத்துக்கிறவனுக்கு ஆஸ்திகன்னு பேர் இல்லை. பகவான் உண்மை, சாஸ்திரம் சொன்னது உண்மை, புண்ணியம் பாபம் என்பது உண்மை, ஸ்வர்க்கம் நரகம் முதலானவைகள் என்பது உண்மை. இதை முழுவதுமாக ஏற்பவனுக்கு தான் ஆஸ்திகன் என்கிற பெயர். இப்போ யமதர்மராஜன் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால், இவன் செய்திருக்கக்கூடிய பாபங்களுக்கு தகுந்தபடியாக அதை கொடுக்கிறான். ஆகையால தான் தர்ப்பணம் பண்ணுறச்சே என்ன பண்ணுறான்? யமம் தர்ப்பயாமி சித்திரகுப்தம் தர்ப்பயாமி அப்படிங்கிற அழகு யமதர்மராஜனுக்கு கொடுக்குறான். போனா போகிறது அவர் அசிஸ்டன்ட் நம்மளை கண்டுக்காமல் இருக்கணும், அவருக்கும் சித்திரகுப்தம் அவருக்கும் சேர்த்து பண்ணும்படியாக இருக்கணும். அந்த யமனே சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. யமதர்மராஜனும் அவனுடைய அசிஸ்டண்ட், அவனுக்கு என்ன சித்திரகுப்தன்னு சொல்கிறோம், யம பட்டர்கள்னு பேர். இந்த யம பட்டர்கள் அவனுக்கு இருக்கக்கூடிய தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் 2 பேர் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையில தான் பரமாத்மாவுக்கு வசப்பட்டவன் எப்படியெல்லாம் நன்மை பெறுகிறான். யமனே சொல்லி இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் கேட்டகரி யாரெல்லாம், எதனால் வைஷ்ணவத்தில் அவ்வளவு நாம் கொண்டாட்டத்தோடு இருக்க முடிகிறது, இதெல்லாம் நம்மாலே உணர்ந்து காண்க முடியும். இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்தில், இந்த 4வது பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தில் மிக அழகாக காண்பிக்கிறார். அதை நாளைய தினம் பொறுமையாக எல்லாரும் வந்து அனுபவிக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். திருப்பாவேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்கள் நம்மை உய்விப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஷயம். இங்கே நிறைய இருக்கிற அர்த்தங்களை சுருக்கி நாம் கொஞ்சமாக கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, இன்னும் நிறைய கேட்கணுங்கிற ஆர்வம் உண்டாகி அந்த திருப்பாவேல இன்னும் ஆழங்கால் பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுவதற்கான விஷயம். முழுவதுமாக சொன்னோங்கிறது இல்லை, சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களை கொஞ்சம் சொல்லி நிற்கிறோம். இதை உபயோகிக்கும்படியாக நாம் மாறினோம்னு சொன்னால் இதை காட்டிலும் பயன் அடியனுக்கு வேறொன்றும் இல்லை. இன்னும் பல அடியார்களை அவசியம் தெரிவித்து அழைத்து வரும்படியாக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்ததே இங்கே எல்லாரும் நிறைய பேர் கேட்கணும் என்பதற்காக, சொல்லுவதும் அதற்காகத்தான். இந்த கேட்ட உயர்ந்த அர்த்தங்கள் எல்லாருக்குமாக போய் சேர வேண்டும் என்கிற ஆசையிலே ஆகையால எல்லாரும் இன்னும் அவசியம் பல பேரை சொல்லி வர வைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். மார்கழி 5ன்னு சொன்னால் மாயனை மண்ணுங்கிற பாசுரம். அந்த பாசுரத்தை மட்டும் அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். நாளைக்கு ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்தை அனுபவிப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜியர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் சரியாக 6:30 மணிக்கு அனைவரும் வரும்படியாக பிரார்த்திக்கிறோம். இதான சாதிக்கிறோம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः.